முதல் வருகையிலே கர்த்தர் வந்தபோது வெறும் 33 வருஷம்தான் நம்ம நடுவில் அவர் தங்கியிருந்தார். அதுலேயும் 3 வருஷம் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் சார்ந்த அந்த பகுதியில் இருக்கிற கொஞ்சம் பேருக்குத்தான் அவரை அறிந்திருந்தார்கள், கொஞ்சம் பேர் தான் அறிந்திருந்தார்கள். வெளி உலகத்துக்கு ரொம்ப தெரியாது. எழுப்புதல் வந்த பிறகுதான் இயேசுவை பற்றி வெளி உலகம் அறிந்து கொண்டது. கலிலேயாவிலும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் வெறும் ஒரு 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் அந்த 3 வருஷத்திலே செய்து முடித்து விட்டார் என்பதுதான் ஆச்சரியம். அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். இந்த இயேசு மறுபடியும் திரும்ப வருவதாக தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லி போயிருக்கிறார். அவர் கடைசியில் கர்த்தர் அவர் வானத்திற்கு ஏறி போவதற்கு முன்னால் தம்முடைய சீடர்களை அழைத்து அந்த மலையிலே பேசி கொண்டிருக்கிறார். அவங்க என்னென்ன செய்யணும்னு பேசி கொண்டிருந்த போதே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு கண்களுக்கு மறைவாக எடுத்துக்கொண்டு வானத்துக்கு அவர் எழுந்தருளி போகிறதை பார்த்தாங்க. அந்த காட்சி அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா மேலிருந்து தான் யாரும் கீழே விழுகிறத பார்த்துருக்கலாம், கீழே இருந்து மேலே போகிறது பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம். அந்த காலத்தில் விமானங்கள் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, பேராஷூட்ஸ் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட காலத்தில் வானத்தில் மனிதர்கள் போகிறதை பார்ப்பது ஒரு அரிதான காட்சி. அதை அவங்க பார்த்தாங்க. பார்த்தபோது அவர்களுக்கு ஆச்சரியம், வாயை திறந்து ஆண் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் 2 வெள்ளை உடை தரித்த மனிதர்கள். அது வரைக்கும் அவங்க அங்கே இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படலை. அது யார் என்று நமக்கு தெரியல. 2 வெள்ளை உடை தரித்தவர்கள் அவர்களை மெல்ல தட்டி சொன்னாங்க, இந்த இயேசுவானவர் உங்கள் கண்கள் காண எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்றார்கள். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை கர்த்தருக்குள் வழிநடத்தி வருகிறார். ஏறி போன இயேசு மறுபடியும் இறங்கி வருவார், போன மாதிரியே திரும்பி வருவார். இயேசு போன போது அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, ஆவியில் ஏறி போகல. அவருக்கு ஒரு உடம்பு இருந்தது, சரீரம் இருந்தது. அந்த சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வடிவத்தை பெற்றிருந்தது. உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வடிவம் என்பது வித்தியாசமானது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கும், சதை இருக்கும், as it is நம்ம சரீரம் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சரீரத்திற்கு உலகத்தில் இருக்கிற சில கட்டுப்பாடுகள் இருக்கு பாருங்க, இந்த கட்டுப்பாடுகளுக்கு மீறினதாக அது இருக்கும். அப்போ இயேசுனுடைய சரீரம் வித்தியாசமானது. அந்த வடிவத்தில் தான் நம்முடைய சரீரத்தையும் கர்த்தர் இனி மாற்றப் போகிறார். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அவருடைய சரீரம் எப்படி வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்குது, சதை இருக்குது. அவருடைய சீஷரில் ஒருவர், நான் அவருடைய கையை தொட்டு பார்த்து, அவருடைய விழாவில் கையை போட்டு பார்த்து, காயத்துக்குள்ளே விரலை வச்சு பார்த்தா ஒழிய நான் அது இயேசு என்று நம்ப மாட்டேன், அவர் உயிரோடு எழுந்தார் என்று நம்ப மாட்டேன் என்றார். சீஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பயத்தோட கதவெல்லாம் மூடி அடைத்து காத்திருக்கிறாங்க. திடீரென்று இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ அந்த சீஷன் அந்த இடத்துல வந்தபோது அவரை அழைத்து என்னை தொட்டு பாருன்னு சொன்னார். தொட்டு பார்த்தா எலும்பு இருக்குது, சதை இருக்குது. ஒரு ஆவிக்கு இப்படிலாம் இருக்காதேன்னு சொன்னார் இயேசு. ஒரு ஆவிக்கு இப்படி இருக்குமா? ஆவியை தொட்டு பார்க்க முடியுமா? பாருங்க, எலும்பு இருக்குது, மாம்சம் இருக்குது. உன்னுடைய கையை போட்டு பாரு, என் காயத்துக்குள்ள விரலை வச்சு பாருன்னு சொன்னார். வச்சு பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் பாருங்க, கதவு பூட்டி இருக்கு, கதவுக்கு நடுவில் திடீரென்று வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றாராம். அப்போ இது என்ன சரீரம்? கதவு பூட்டி இருந்தால் உங்களாலையும் என்னாலையும் உள்ளே வர முடியாது. நம்முடைய எலும்புக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் பூட்டி இருக்கிற கதவை தட்டி திறந்தா தான் உள்ளே வர முடியும். ஒரு திருட்டு சாவி போட்டால் திறந்தா தான் வர முடியும், சும்மா எப்படி வர முடியும்? இயேசு திடீரென்று நடுவில் வந்து நின்றார் என்கிறது. அப்போ இந்த சரீரம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற சரீரத்துக்கு அடுத்த சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க, இந்த இயற்கையின் விதிமுறைகள், இதுக்கு மீறினது, வேறுபட்டது. ஆகவே தான் இந்த சரீரத்தை வானத்துக்குரிய மேனி என்று சொல்லுகிறார்கள். இதில் என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, வயசாகாது. ரொம்ப ஆச்சரியம், வயசாகாது. நம்ம சின்ன வயது இருக்கிற மாதிரியே இருப்போம். நம்ம தோலில் சுருக்கம் வராது, அப்படியே இருப்போம். எத்தனை காலமோ கால யுக யுகமாக இருப்போம். அதுதான் நித்திய காலம் என்று சொல்லுகிற, முடிவில்லாமல் நம்ம இருப்போம். அதில் அப்போ ஆண்டவர் அதே போல தான் இன்றைக்கு அவருடைய சரீரம் மேலேறி போகிறதை பார்க்கிறோம். உயிர்த்த சரீரம் மேலேறி போகும், கீழே இறங்கி வரும். இன்னொன்று பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எம்மாவூர் என்ற இடத்துக்கு அவருடைய சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க.
இயேசு அவர்களோடு கூட பக்கத்தில் வருகிறார். இயேசு அவங்களோட பக்கத்தில் வந்து, இந்த ஊரில் என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேட்குறார். இயேசுவோடு அவங்க 3.5 வருஷம் தங்கி இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட படுத்து தூங்கி சாப்பிட்டு 1 மணி நேரம் தங்கி இருந்திருக்கிறாங்க. இயேசு பக்கத்தில் நடந்து வருகிறார். அது இயேசு என்று தெரியவில்லை அவர்களுக்கு. அவர் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், என்ன விசேஷம், என்னமோ நீங்கள் பேசி கொண்டு போகிறீர்களேன்னு சொல்லி சீஷரிடத்தில் கேட்கிறார். இயேசு சில சமயத்தில் இந்த மாதிரி ரொம்ப விளையாடுவார். வந்து கேட்கிறார். இவர்கள் உடனே சொல்லுகிறார், ஐயா உமக்கு தெரியாதா, இயேசு என்ற ஒருவர் இருந்தார், அவர் தேவனுடைய குமாரன் என்று அறியப்பட்டார், அவர் எல்லாருக்கும் நல்லது செய்தார், சுகமீனர்களை சுகமாக்கினார், குருடர்கள் பார்வையடைந்தாங்க, செவிடர்களுடைய காது கேட்கப்பட்டது, முடவர்கள் நடந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் செய்தாங்க, அற்புதம் நடந்தது, அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்புறம் அப்படின்னு கேட்டார். யாரு? இயேசு. இதில் ரொம்ப முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசுக்கே சுவிசேஷம் சொன்னது நம்ம ஆளுக்கு தான். இயேசுக்கே சுவிசேஷம். அவரும் கேட்டுக்கொண்டே வருகிறார். நான் இந்த இடத்த படித்த போது நினைச்சேன், இயேசு ஏன் கேட்டார் என்றால், இவங்க வெளியே போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது சரியா சொல்றாங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டிருக்கிறார். இல்லாமல் இல்லை, இதே மாதிரி சொல்றாங்களா. ஏன்னா சில ஆளுக்கு பேசும்போது கொஞ்சம் இந்த விட்டெல்லாம் இடைச்சொற்கள் சொருகி அது இதெல்லாம் பேசி என்கிட்ட சேர்த்துருவாங்க. இவர்கள் கரெக்டாக சுவிசேஷம் சொல்றாங்களான்னு கேட்கறதுக்காக இயேசு அமைதியாய் கேட்டுக்கொண்டே வந்தார். பாருங்க, அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. வயசான பெரியவர் மாதிரி, ஒரு ரபி மாதிரி அவர் இருந்தார். வந்தார். அப்போ எம்மாவூர் என்ற இடத்துல அவங்க தங்க வேண்டிய இடம் வந்த போது அப்பால் போகிறவர் போல காமிச்சாராம். அப்பால் போகலை, போகிற மாதிரி காமிச்சாராம். உடனே ஒரு சொன்னார், போதுகிறே, ராத்திரி வயசான காலத்தில் எங்கே போகிறீங்க, எங்களோட இன்னைக்கு ராத்திரி தங்கி இருங்கள் என்று சொன்னார். சரிப்பா அப்படியா அப்படின்னு சொல்லி இயேசு வந்தார். வந்து அங்கே தங்கி இருந்தார். அங்கே இருந்தபோது சாப்பிட்ற நேரம் வந்தது. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்பவும் வேத வசனமாகிய அப்பத்தை கர்த்தர் பிட்டு நமக்கு கொடுத்தா கண்டிப்பா உங்க கண்கள் திறக்கப்படும். அவர் அதை பிட்டு கொடுத்த, அது வரைக்கும் தெரியல, பேசினாங்க, நடந்தாங்க, வந்தாங்க. அவர் அதை பிட்டு கொடுத்தார். அதை பிட்ட போது அவங்க கண் திறக்கப்பட்டு இது இயேசு அல்லவா என்று கண்டுபிடித்தார்கள். அவ பாருங்க, அந்த சரீரம் தன்னுடைய ரூபத்தை கூட மாற்ற முடிந்திருக்கிறது. இயேசு தன்னுடைய சாயலை கூட மாற்ற முடிந்திருக்கிற அந்த நேரத்தில், அப்போ அந்த ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இயேசு எழுந்தருளி போனார். உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவாராம். எப்படி? உயிர்த்தெழுந்த சரீரத்தோட, மாம்சத்தோட, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தின் சாயலோட இயேசு இந்த பூமியில இறங்கி வருவார். ஆனா இந்த முறை அவசரமா 3.5 வருஷத்துல அவர் மறுபடியும் பரமேறி போகிறது இல்லை. நிரந்தரமாய் நம்மோடு தங்க போகிறார். 1000 வருடம் இந்த பூமியில அரசாளுமை செய்ய போகிறார். 1000 வருடம் ராஜாவாக இருக்க போகிறார். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் இயேசுதான் ராஜாவாக இருப்பார். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதி, ஒவ்வொரு அதிபர், ஒரு பிரதமர் இருக்கிறாங்களே, அப்படிலாம் இல்லை. ஒரே ராஜா, ஒரே ராஜ்யம், ஒரே ஆளுமை, அவர் இயேசு. அந்த ராஜ்யம் எப்படி பரலோகத்தில் இருக்கிறதோ அதே போல பூலோகத்தில் அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிற காலம் வருகிறது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு ஜெபத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு காலம் வரும், பரமண்டலங்களில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவதை போல இந்த பூமியிலே என்னுடைய சித்தம் செய்யப்படும் காலம் வரும். அது என்னுடைய ஆட்சியின் காலம், என் அதிகாரத்தின் காலம். அதுக்காக நீங்க இப்ப இருந்தே உங்களுடைய ஜெபத்துல ஜெபிங்கள் என்றுதான் கர்த்தர் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எங்கேயும் தேவனை துதிப்பாங்க. மரணத்தின் சாயல் இருக்காது, சாத்தானுடைய தந்திரம் இருக்காது. எல்லாவற்றிலும் எல்லாரும் எல்லாம் பெற்றிருப்பாங்க. சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். இருள் என்பதே இருக்காது. அங்கே வியாதியஸ்தனே இருக்க மாட்டான். இயேசுனுடைய ஆட்சி காலத்தில் ஆஸ்பத்திரியே இருக்காது. அதனால ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்கள சீக்கிரமா வேற வேலையை பார்த்துக்குங்க. இயேசு வந்தால் உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. இயேசுனுடைய ராஜ்யத்தில் ஸ்டெதஸ்கோப் கிடையாது, ஊசி கிடையாது, மருந்து கிடையாது, வேக்சின் கிடையாதுங்க. விடுங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அதான் பெரிய சந்தோஷம் நமக்கு. நல்ல எப்பொழுதும் நாம் சமாதானமாக இருக்கலாம். 1000 வருடம் இந்த பூமியில். 1000 வருடத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த பூமியை, புதிய பூமியை, புதிய வானத்தை உண்டாக்கி அதை பரலோகத்தோடு இணைத்துக் கொள்ளுவார்.
நீங்கள் இங்கிருந்து பரலோகத்துக்குள்ளே போகலாம், இங்கே வரலாம், ஆனால் இயேசு தான் நிரந்தரமாக இங்கே ராஜாவாக இருப்பார். அவர் நமக்கு ராஜாவாக இருப்பார். நாம் அவரை ஆராதிப்போம், அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வோம், நித்திய காலமாக அவரோடு இருப்போம். இந்த வருகை வர வேண்டுமானால் அதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதல் வரணும். அதைத்தான் நேற்றைய தினம் நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். அப்போ அந்த எழுப்புதல் எவ்வளவு முக்கியம் என்றால், இயேசுனுடைய வருகையோடு இந்த எழுப்புதல் சம்பந்தப்பட்டது. இந்த எழுப்புதல் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள், அவருடைய ஆட்சியை எதிர்கொள்ள ஏற்றுக்கொள்ள போகிற ஜனங்கள் அந்த எழுப்புதல்ல பிறப்பார்கள். அது பிறக்காவிட்டால் இயேசு வருவது விருதாவாக இருக்கும். இயேசு இந்த பூமியில் யாரை ஆளுமை செய்ய முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு முன்னெப்போதும் வந்த எழுப்புதல்களை விட பெரிய உயர்ந்த நோக்கமுடைய எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த எழுப்புதலை பிறப்பிப்பதற்கு கர்த்தர் சிலரை வித்துக்களாக பயன்படுத்துகிறார். நேற்றைய தினம் நான் சொன்னது, இண்டிவிஜுவல் தனித்தனி மனிதர்களை எப்படி கர்த்தர் அவருடைய எழுப்புதலுக்கு விதைகளாக பயன்படுத்த போகிறார். அந்த எழுப்புதல் 2 டைப்பாக இருக்குதான். ஒன்று, அந்த எழுப்புதலுக்கு காரணமானவர்களை எழுப்புவது. எழுப்புதல் யார் மூலம் பிறக்க போகிறதோ அவர்கள் தான் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். அதை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விதைகள் என்று சொல்லுகிறார். அவங்க மூலம்தான் அந்த எழுப்புதல் வரும். ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலராக இருக்கலாம். யாரையெல்லாம் கர்த்தர் அந்த எழுப்புதல் பிறப்பதற்கு காரணமாக பயன்படுத்த போகிறாரோ அவர்களுக்கெல்லாம் என்ன பெயரா? விதைகள் என்று பெயர். விதை. இவர்கள் எழுப்புதலை பிறப்பிக்க போகிற விதைகள். இப்போ முதல்ல கர்த்தர் என்ன செய்ய போறார்? எழுப்புதலை பிறப்பிக்க போகிற விதைகளை கர்த்தர் முதல்ல எழுப்புகிறார் என்று நான் நேற்று பார்த்தோம். அது தனித்தனி மனிதர்களை குறித்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எழுப்புதலை பிறப்பிக்க போகிற விதைகளான சபைகள். ஒரு சபையவே கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். ஒரு சபையிலிருந்து அந்த எழுப்புதல் பிறப்பிக்கப்பட போகிறது. ஒரு சபையே ஒரு வித்தாக மாறுகிறது. அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தம்முடைய எழுப்புதலுக்கு பாத்திரமாக பயன்படுத்த போகிறார். அந்த மாதிரி என் ஆவியிலே நான் தெளிவாக உணர்கிறேன். கர்த்தர் இந்த பூமியில் கடைசி கால எழுப்புதலை பிறப்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு விதையாக வைத்திருக்கிற சபைகளில் உங்க சபையும் கண்டிப்பா இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள் அதிநிச்சயமாக நம்புகிறேன். உங்க சபையை கர்த்தர் விதைக்கும் போது இப்போ நீங்க பார்க்குற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, உங்க சபையினுடைய போக்கு மாறிவிடும், உங்கள் சபையினுடைய நோக்கம் மாறிவிடும், உங்கள் சபையினுடைய அபிஷேகம் வேறு விதமாய் மாறிவிடும். கர்த்தர் உங்களை வேறு விதமாய் பயன்படுத்த போகிறார். இப்போ உங்களுக்கு தெரியாது, என்ன நம்ம சும்மா வந்திருக்கிறோம், ஒரு ஸ்கார்ஃபை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், கைதட்டி கொண்டிருக்கிறோம், நில்லுங்கன்னா நிற்கிறோம், பாடுங்கன்னா பாடுகிறோம், நம்மெல்லாம் என்னங்க செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு விதைகளாக பாவிக்கிறார், விதைகளாகத்தான் பார்க்கிறார். கர்த்தர் நாளைக்கு நீங்கள் என்னவாவீர்கள் என்பதைத்தான் கர்த்தர் யோசிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நீங்கள் நிச்சயமாக பாருங்க, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன். நான் சொல்கிறேன், உங்கள் சபையை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார் சீக்கிரமா. புதிய கதவு, புதிய வாசல், புதிய ஓட்டம், புதிய தரிசனம், புதிய அபிஷேகம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சோகமான காரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச காலத்தில் இந்த அபிஷேகத்துக்கு சம்பந்தமில்லாத ஆட்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தங்களை அறியாமலே விலகி போயிடுவாங்க. கர்த்தர் அந்த இடத்தில் ஒருவன் போன இடத்துல கர்த்தர் 10 பேரை கொண்டு வருவார். அவர்கள் கர்த்தருடைய பலத்தால் நிறைந்திருப்பார்கள். இதை நான் என்னுடைய வார்த்தையாக சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன். உங்களுடைய இடத்தை கர்த்தர் நிரப்புவார். அந்த இடத்தை கர்த்தர் ஒரு புதிய தோற்றத்தை உங்கள் சபையில் ஒரு புது பொலிவை உண்டு பண்ணுவார். பழைய அஸ்திவாரத்தை கர்த்தர் மாற்றி போட்டு புதிய அஸ்திவாரத்திலே கர்த்தர் உங்களுடைய சபையை எழும்பி வர பண்ண போகிறார். இந்த சபை ஒரு சின்ன குழுவுக்குள்ள, கூட்டத்துக்குள்ள, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இயங்குகிற ஒரு சபை அல்ல. கர்த்தருக்கென்று பற்றி பிடிக்கிற எழுப்புதல் தீயை உலகமெல்லாம் கொண்டு போகத்தக்கதாக கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்ட சபை. அதனால நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், கர்த்தருடைய நோக்கம் இந்த சபையை குறித்து இப்படி இருக்கிறதுனால
உங்களுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை, சந்தர்ப்பம் அல்லது மனக்கசப்பு எது வந்தாலும் தயவுசெய்து போயிடாதீங்க. பல்ல கடிச்சிட்டு கூடவே இருந்துருங்க. உங்களை போங்கன்னு சொன்னால் கூட போயிடாதீங்க. இந்த எலியாவுக்கு ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வேற ஆள் வந்துடுவாங்க. ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும், ஆனால் நாமும் அழிவோம் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்னு எலிசாவுக்கு தெரியும், மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும். ஏன்னா அவர் போகும்போது அங்கே ஆத்தங்கரையில் உட்கார்ந்துருக்கிற தீர்க்கதரிசின் புத்திரர் கேட்குறாங்க, என்னப்பா எலிசா, இன்னைக்கு தான் உங்களுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறாராமே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம், உங்கள் வேலையை பாருங்கள், நான் போகிறேன் என்று போகிறான். அப்படியே எலியாவுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார் எலிசா. எலியா சொல்லுகிறார், தம்பி நான் ராமாவுக்கு போகிறேன், நீ இங்கே தங்கியிரு, யாராவது வந்தால் பார்த்துக்க, நான் எனக்கு அந்த கிராமத்தில் ஒரு வேலை இருக்கிறது. அந்த பேச்சை விடும், நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் வருவேன். என்னடா இவன் விடமாட்டான் போல இருக்குதே அப்படின்னு அவர் போகிறார், இவரும் கூடவே போகிறார். மறுபடியும் சொல்கிறார், நீ இங்கே நீ இங்கே தரித்திரு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் அங்கே போவேன். செத்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், செத்தாலும் போக மாட்டேன். அவருக்கு தெரியும் இந்த மனிதனிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த மனிதனிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த மனிதன் அவரே போக சொன்னா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து கடைசியில் போனதுனால தான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அல்ல, அவனை விடாமல் பின்பற்றி போன எலிசாவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதனால கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இந்த இடத்தை கர்த்தர் இன்னும் புதுசாக்கி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுப்புதலுக்கு விதையாக இந்த சபையை கர்த்தர் விதைக்க போகிறார். அந்த விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஒரு புதிய நோக்கத்திற்கு, புதிய தரிசனத்திற்கு கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் என்று நான் என் ஆவியிலே உணர்கிறேன். அப்போ அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் விதையாக பயன்படுத்துகிற மனிதர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சில கடமைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய எழுப்புதல் பிறப்பிப்பதற்கு சில சபைகளை பயன்படுத்துவார். அந்த சபைகளிலிருந்து தேவனுடைய எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் பற்றி படர்ந்து உலகமெல்லாம் அது விருத்தி அடைந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு சபையாகத்தான் கர்த்தர் இந்த ஏலிம் சபையை பார்க்கிறார் என்பதை நான் தெளிவாக நேற்று இரவிலே நான் விளங்கி கொண்டேன். நான் முழுசு எல்லா காரியத்தையும் என்னால் சொல்ல முடியாது, காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் பாருங்கள், அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, என்னங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் வந்து 1 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குதே, நாங்களே தினம் போராடி கொண்டிருக்கிறோமே, வாரம் வந்து தலையை கொடுத்து எங்களை சுகமாக்குங்க பாஸ்டர்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிற நிலைமையில் இருக்கிறோமே நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நாளைக்கு மறுரூபமாகி விடுவீர்கள். இந்த சபை நாளைக்கு இப்படி இருக்காது, அது மறுரூபமாகிவிடும். இதன் எல்லைகள் விருத்தியாகும், கர்த்தருக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கும். பாருங்க, தேசத்தில் அந்நியர்கள் வந்து நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கும். இஸ்ரேல் தேசத்தில் நல்ல விளைச்சல் விளைகிற நேரத்தில் திருடர்கள் வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற மீதியானியர்கள் போன்ற ஒரு அமலேக்கியல் போன்றவங்களாம் வந்து அந்த பயிர்கள் விளைந்திருக்கிறதை அறுத்து எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் யாராவது போய் கேட்டால் குத்தி போட்டு போயிடுவான். எல்லாத்தையும் இவன் வந்து விதைச்சு நீர் பாய்ச்சி நல்ல வயல்களை செழிக்க வைத்திருந்தா திருடர்கள் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. பயம் எல்லாருக்கும். திருடர் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, கை கட்டித்தான் பார்த்துருக்கணும். அந்த தேசத்தில், அந்த பகுதியில் கிதியோன் என்ற ஒருவருடைய குடும்பம் இருந்தது. கிதியோன் இன்னைக்கு தான் பெரிய ஆள், அன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வயல் நிலம் நல்லா விளைஞ்சிருந்தது. தினம் பயம், என்னைக்கு ராத்திரி திருடன் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவானோ, யார் போய் அங்கே காவல் இருப்பது, நமக்கு சண்டை போட தெரியாதே. நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்றாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிதியோன் கையில் பட்டயம் இருந்ததா? ஒரு மண் சட்டியை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பட்டயம்னு சொன்னார். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கண்ணுக்கு தெரியாத பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயம். அதே மாதிரி தான் நம்முடைய பட்டயம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு பட்டயம் செய்கிற எந்த வேலையை விட பயங்கரமான வேலைகள் எல்லாம் அது செய்து முடித்து விடும். அப்போ இந்த கிதியோனுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. கிதியோன் என்ன செய்தார், பயந்து போய் வயல் நிலத்தில் வேகமாக அறுவடை செய்து, நல்ல வேளை ஒருவரும் வரவில்லை. ஒரு சில சமயங்களில் அறுவடை செஞ்சு களஞ்சியத்தில் வச்சா கூட திருடர்கள் திடீரென்று பாய்ந்து அதையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அப்போ அந்த கதிர் அடிக்கணும். அப்படி அடிக்க நெல் மணிகள் கீழே உதிர ஆரம்பிக்கும்.
வீட்டுக்கு பின்னால் ஒரு மறைவான இடம், அந்த இடத்துல போய் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் யாரும் பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த அந்த விளைந்திருக்கிற அந்த கதிர்களை எடுத்து போரடித்து கொண்டிருக்கிறார். மேலே அப்படி அப்படியே அடிக்கிறார். யாராவது பார்க்குறான். திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து பராக்கிரமசாலி என்றார். எப்படி இருக்கும் பாருங்க. நானே எவனும் பார்த்துருவானோன்னு பயந்துட்டு, திருடன் வந்துருவானோன்னு பயந்துட்டு கல்லில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் திடீர்னு வந்து நின்னோடனே இவரே உலுக்கி விழுகிறார். யாரப்பா நீ அப்படின்னு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியா? நான் பராக்கிரமசாலியா இருந்தால் ஏன் நான் வீட்டுக்கு பின்னால யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்து கொண்டிருந்தேன் என்று அவர் நினைத்தார். கர்த்தர் எப்பவுமே இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த பேர் சொல்லி உங்களை கூப்பிடுகிறதில்லை. நாளைக்கு நீங்கள் என்னவாவீர்களோ அதை சொல்லி கூப்பிடுகிறார். நாளைக்கு கிதியோன் பராக்கிரமசாலி, நாளைக்கு கிதியோன் ஜெயிக்க போகிறவன். அதே போலதான் நாளைக்கு நீ கர்த்தருக்கு என்று கனி கொடுக்க போகிற சபை. ஏலிமே, உன் வாசல்களை கர்த்தர் நேசிக்கிறார். உன்னுடைய வேர்களிலே கர்த்தருடைய வல்லமை பற்றி பிடிக்கிற காலம் வருகிறது. கர்த்தர் இதைத்தான் சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஆயத்தமாகணும், நீங்கள் தயாராகணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். இது ஒரு சாதாரண சபை அல்ல, இது கர்த்தருடைய மனதிலிருந்து தோன்றியது. இது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சொந்தமானதல்ல. நீங்க நினைக்கிறீங்க சாம் ஜெபதுரை ஐயா அவர்கள் இந்த சபையை ஸ்தாபிச்சாங்க. இல்ல, கர்த்தர் இதை ஸ்தாபித்தார், கர்த்தர் இதை எழுப்பினார், கர்த்தர் இதை ஏற்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய அலங்கம், இது என்னுடைய அஸ்திபாரம், இது எனக்கு வேணும், இது எனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமானதல்ல, தேவாதி தேவனுக்கு சொந்தமானது. பாருங்க, அது நடக்குதா இல்லையா? நடக்கலைன்னா என்னை வந்து கேளுங்க. நீங்க கண்டிப்பாய் கர்த்தர் ஒரு புது திருப்பத்தை, ஒரு புது மாற்றத்தை, ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் சபையிலே உருவாக்குவார். அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. நீங்க அதுக்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்ப கர்த்தர் எழுப்புதலுக்கு என்று விதைக்க போகிற சபைகளில் ஒன்று இது. அப்ப எழுப்புதலை பயன்படுத்தக்கூடிய சபைகள் நீங்க கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சபைகள் இருக்கும். ஒன்று கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற சபை, கர்த்தர் உபயோகப்படுத்துகிற சபை. இந்த சபை எவ்வளவு நாள் இருக்கும் கேட்டா, கர்த்தருடைய ரகசிய வருகை வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் போயிடும், மறைஞ்சிரும். இன்னொரு சபை இருக்கிறது, அந்த சபையை சாத்தான் எடுத்து பயன்படுத்துகிற சபை. அதுவும் கடைசி காலத்தில் இருக்கும், அதுவும் சர்ச்சு மாதிரியே இருக்கும். அதுலேயும் ஜனங்கள் வருவாங்க, அதிலும் இயேசு இயேசுன்னு இடையிடையில பேர் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் இயேசுக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் காரியங்களை, கள்ள கிறிஸ்துவின் காரியங்களை, ஜனங்களை வஞ்சிப்பதற்கான காரியங்களை அவங்க செய்வாங்க. இவர்கள் உபத்திரவ காலம் முடிஞ்சு இயேசு வந்து தண்டிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இருப்பாங்க. நம்ம இடையிலே காணாமல் போயிடுவோம். எப்போ? கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது இந்த சபைகள் கனி கொடுத்து பின்பு இவைகள் மறைந்து போய்விடும். அதைத்தான் நேற்று சொன்னேன், விளைச்சல் உண்டான உடனே விதைகள் மறைந்து போய்விடும். விதை அப்புறம் நீங்க பார்க்க முடியாது. நாம் கர்த்தரோடு கூட கனி கொடுக்கும்படி, நாம் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த சபைகள்ல 2 சபை இருக்கு. ஒன்று சாத்தானால பயன்படுத்துகிற சபை, அவன் ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, இவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான் என்று வேதத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறார். இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துக்கு ஜால்ரா போடுவாங்க. அவனுடைய கள்ள உபதேசங்களை ஜனங்களுக்குள் நடுவிலே கொண்டு வந்து விதைப்பார்கள். இதுதான் உண்மை என்று நாம் அறியாத பல காரியங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு கூட்டம் பேர கர்த்தரை விட்டு பிரித்து விடுவார்கள். எந்த ஒரு சபை, எந்த ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு போதகம், எந்த ஒரு பிரசங்கம் இயேசுவை விட்டு உங்களை பிரிக்கிறதோ அது தேவனால் உண்டானதல்ல. ஒரு நல்ல பிரசங்கம், ஒரு நல்ல சபை இயேசுவோடு உங்களை இணைக்கணும், சேர்க்கணும். அப்ப கர்த்தர் பயன்படுத்த போகிற எழுப்புதல் சபை, எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்த போகிற வித்துக்களை போல பயன்படுத்துகிற சபை, கடைசி கால கடமைகள் அவங்க என்னென்ன செய்யணும், இதைத்தான் நம்ம 1-2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த சபை எப்படி இருக்கணும்னா, நான் எல்லா சபையை பற்றி சொல்லவில்லை, கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற, கர்த்தருடைய சித்தம் செய்கிற, எழுப்புதலுக்கு விதையாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற சபைகளுக்கு நான் சொல்லுகிறதாவது, முதல் காரியம் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் எழுப்புதல் வருவதற்கு முன்னாலேயே ஜெபத்திலே நிறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால்
ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் பிறப்பதில்லை. எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால அவர்கள் காத்திருந்து ஜெபத்திலே காத்திருந்தாங்க. அப்ப ஜெபத்திலே தான் எழுப்புதல் உருவாகிறது. இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போவதற்கு முன்னால தம் சீஷர்களுக்கு சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணினது உங்கள் நடுவில் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். 10 நாள் ஆச்சு அவங்க எருசலேமில் ஜெபத்தில் காத்திருந்தாங்க. யாரும் கீழே கூட இறங்கி போகல. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே போகக்கூடாதுன்னு. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது, எதற்கு கர்த்தர் சொன்னார் என்று தெரியாது, அடுத்து அந்த எப்போ நடக்கும் என்று கூட தெரியாது. நம்ம பார்க்குறோம் 10வது நாளில் நடந்தது, ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அவங்க 10 நாளும் ஜெபத்தில் காத்து கொண்டே இருந்தாங்க, ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்க. யாரும் சோர்ந்து போகல, யாரும் அசந்து போகல. வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறும்படிக்கு அவர்கள் நடுவில் இறங்கி வந்தது. அப்ப நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு ஒரு எழுப்புதல் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய சபையில தேவன் விதையாக பயன்படுத்த போகிற சபையில ஜெபம் என்பது நிறுத்தப்படவே கூடாது. ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தினால நீங்கள் உங்கள் அலங்கங்களை நிரப்பணும். ஜெபம் இங்கே எழும்பிக் கொண்டே இருக்கணும். ஏனென்றால் ஜெபம் தான் எழுப்புதலை உருவாக்குகிறது. அபிஷேகம் எழுப்புதலை அது பிறப்பிக்கிறது. எது உருவாக்குது? ஜெபம் உருவாக்குது, அபிஷேகம் அதை பிறப்பிக்கிறது. அப்ப இவர்கள் ஜெபத்திலே காத்திருந்தார்கள். அப்ப முதல் காரியம், நம்முடைய கடமை, வித்துக்களாக அழைக்கப்பட்ட சபையினுடைய முதல் கடமை ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபம் ஏனோ தானோ என்று செய்யப்படுகிற ஜெபமாக இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். ஜெபம் என்றால் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. சில சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா வழக்கத்தின்படியே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படியே மெக்கானிக்கலாக சில ஆட்கள் இருக்கிறாங்க. சில சபையில் இன்ஸ்டன்ட் ப்ரேயர்ஸ் இருக்கும். ஜெபம் என்ன ஒரு சுவிட்சை போட்டிங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே கட 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 கடன்னு ஜெபிப்பாங்க. அது ஒரு மிஷினுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் கூட ஜெபிக்கும். ஒரு டேப்பில் பதிவு பண்ணால் வரும். உங்கள் ஜெபம் என்பது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபமாக இருக்கணும். எந்திரத்தனமான ஜெபங்கள் நமக்கு வேண்டாம். அப்ப அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமான ஜெபத்தினால் நீங்கள் உங்கள் எல்லைகளை நிரப்பணும். ஒரு கூட்டம் எப்பவும் இங்கே ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். கூடி வரும்போதெல்லாம் ஜெபியுங்கள். அந்த ஜெபம் கனி கொடுக்கிற ஜெபமா இருக்கணும், பயன் தருகிற ஜெபமா இருக்கணும், பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிற ஜெபமா இருக்கணும். வேதத்தில் நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபித்தால் அந்த இடம் அசைய வேண்டும், நீங்க அசையக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறது தான் அசைவான். வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நீங்க எங்கே கூடி ஜெபம் பண்றீங்களோ அந்த இடம் அசையணும். இடம் அசையணும்னா அந்த இடம் அப்படியே லிட்டரலா அசைகிறது அல்ல, அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாக வேண்டும். நம்ம கோடம்பாக்கத்தில் ஜெபம் பண்ணா கோடம்பாக்கத்தில் ஒரு அசைவு உண்டாக வேண்டும். ஒரு வீதியில் நின்று ஜெபம் பண்ணா அந்த வீதியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அசைவை அந்த ஜெபம் உண்டாக்க வேண்டும், ஒரு விளைவை அந்த ஜெபம் உண்டாக்க வேண்டும். அது இல்லாத ஜெபத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு? யோசித்து பாருங்களேன். அவங்க ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேணும். ஒரு 4 பேர் ஒரு வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வீடு அசையணும். ஒரு வீதியில் நின்று ஜெபம் பண்ண அந்த வீதி அசையணும். அதை கேட்கிறோட இருதயம் அசையணும். அப்படிப்பட்ட ஜெபம் ஆரோக்கியமான வல்லமையான ஜெபமாக அது புறப்பட்டு வரணும். 2வது பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுகிற வண்ணம் இருக்கணும் அந்த ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய பீக் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கணும் அந்த இடத்துல. நீங்க சொல்லலாம், ஒருவேளை நாங்க ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு அந்நிய பாஷை வருது, நாங்க அப்படியே கையெல்லாம் ஆடுது பிரதர், அப்படியே எங்க நாக்கெல்லாம் குளறுது பிரதர், ஆவியானவர் இறங்குறது நாங்கள் பார்க்கிறோம் பிரதர். உங்க மேல இறங்குறது சொல்லல பிரதர். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கணும். அதை சொல்லுகிறேன் நான். நீங்க ஜெபம் பண்ணா
அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கணும், அந்த வல்லமை இறங்கணும். ஏனென்றால் அபிஷேகம் தான், தேவனுடைய அபிஷேகம் தான் ஜெபத்திலே உருவாகிற எழுப்புதலை அது பிறப்பிக்க வைக்கிறது. பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த எழுப்புதல் அப்படியே உருவாகி அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கின போது தான் அந்த ரிவைவல் பிறக்க ஆரம்பித்தது. எங்க? மேலறை வீட்டில். அதே போல தான் பரிசுத்த ஆவி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கிறவர்கள் மேலே இறங்கணும். அது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி அருளப்படும் வண்ணம் இருக்கணும் உங்கள் ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவி மற்றவர்களுக்கு அருளப்படுகிற வண்ணம் இருக்கணும். சிலருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, அவங்க ஜெபம் பண்ணால் அவர்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும், அது பெருசு இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும். நான் கல்லூரியிலே 2வது வருஷம் படித்து கொண்டிருந்த போது நான் ரட்சிக்கப்பட்டேன். என் சாட்சியை நீங்கள் பல இடத்துல கேட்டிருப்பீங்க. கல்லூரியில் நான் சேர்ந்த புதுசில் நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மறுப்பு இயக்கத்தில், கட்சியில் நான் அங்கத்தினனாக இருந்தேன் கல்லூரியில். அப்போ நான் சொல்லுவது 1976, 75 அப்போது கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்த போது, 2வது வருஷம் படித்து கொண்டிருந்த போது தான் முதல் முறையாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னால் குடித்து வெறித்து எங்கள் கட்சியில் சேர்ந்து கல்லெல்லாம் விட்டு 3 தடவை ஜெயிலுக்கெல்லாம் போய், நான் அதுக்கு பிறகு கட்சிக்காக ஜெயிலுக்கெல்லாம் போய் அரசியல் கைதியாக போய் 2 நாளில் திரும்பிடுவோம் வீட்டுக்கு. அப்படிலாம் வந்து காலேஜில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி எல்லாம் பண்ணி, அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்களோடு நான் சேர்ந்து பல லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாகி உடம்புல ஊசியெல்லாம் போட்டு நிறைய போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி இருந்த காலத்தில் தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். 2வது வருஷத்தில் கர்த்தரை நான் கண்டுகொண்டேன். எனக்கு நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது எங்கள் ஊரில். அந்த காலத்தில் சபைகளும் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்கும் ராமநாதபுரத்தில், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில். ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், ஒரு சிபிஎம் சர்ச் இருக்கும். இப்போ டிபிஎம் என்று மாற்றி விட்டார்கள், சிபிஎம் சர்ச் இருக்கும். இந்த 3 சர்ச்சு தான், வேறு சர்ச் இருக்காது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு, இஸ்லாமியர்கள் தான் ஜாஸ்தி எங்கள் ஊரில். அப்போ அதில் நான் பார்த்த பொழுது எனக்குன்னு ஜெபம் பண்ண கூட ஆட்கள் யாருமே இல்லை. நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சிகரெட் பிடிப்பான், குடிப்பான், எல்லாம் செய்வான் என்னுடைய நண்பர்கள். வேறு நல்ல நண்பர்கள் யாரும் இல்லை. நான் என்ன செய்வது என்று யோசித்தேன். நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் என்ன செய்வது என்று நான் யோசித்து நான் ஒரு காரியத்தை சிந்தித்தேன். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய நண்பர்களை மாற்றி விட்டால் போதும். ஏன்னா இவன் தான் நம்ம கூடவே இருக்கிறவன். நம்ம கொஞ்ச நாள் விட்டால் மறுபடியும் நம்மை பழைய பாவத்திற்கே இழுத்து கொண்டு போனாலும் போய்விடுவார்கள். அதனால் எப்படியாவது நம்முடைய நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு என்னுடைய மனதிலே ஒரு யோசனை வந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்? எப்பொழுதுமே நண்பர்களுக்கு சொல்லணும்னா அவர்கள் கூட்டமாக இருக்கும்போது சொல்லக்கூடாது. கூட்டமாக இருக்கும்போது சொன்னால் ஒருத்தன் கேலி செய்து கொண்டே இருப்பார்கள். நான் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய நண்பர்களை தனித்தனியாக பிடிப்பேன். யாரையாவது பார்த்து சொல்லுவேன், இப்போ நீ சிகரெட் பிடிக்கிறியே, உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பேன். மேக்சிமம் நான் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீ தாண்டா சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ குடிக்கிறியே, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவேன். என்னை சொல்லுவாங்க, பாரு உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த நான் திடீரென்று எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டேன்னா, ஏன் நிறுத்தினாயின்னு ஏன் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கலன்னு கேட்பேன். நான் சொல்லுவேன், ஆமாம் ஏன் குடிக்கல அப்படின்னு கேட்பான் அவன். அப்போ உடனே நான் இயேசுவை சந்தித்ததும், இயேசு என்னை சந்தித்ததும், கர்த்தர் என்னை அழைத்ததும் தெரிந்து கொண்டதையும் சாட்சியாக சொல்லுவேன். ஏன் நீ ஒரு தடவை இயேசுவை முயற்சி பண்ண பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். உடனே அவன் என்ன செய்தான்? என்னுடைய நண்பன் ஒருவன் அவன் சொன்னான், அப்படியா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். வா, நான் ஜெபம் பண்ண போகும்போது நீ கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்றேன். இதில் என்ன பெரிய வேடிக்கைனா, எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது. அபிஷேகமெல்லாம் பெற்றுட்டேன், இப்படி கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்துருப்பேன். அவன் சொன்னான், அவன் தெரியாது, அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கிறது, டாக்டர் அப்துல் கலாம் படித்த ஸ்கூல், அது ஸ்வாட்ஸ்னு பேர். அதில் ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் சாயந்தரத்தில் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தா இருட்டாக இருக்கும், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவனை அங்கே அழைத்து கொண்டு போய்விட்டேன். நான் இங்கே முழங்கால் போட்டிருக்கிறேன், அவன் அங்கே முழங்கால் போட்டிருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியல. நான் என்னடா செய்யணும்னு கேட்டான். எனக்கே என்ன செய்வது இல்லை, நான் எப்படி உனக்கு சொல்வது? நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னேன். நான் முழங்கால் போட்டேன், அவனும் திருன்னு முழிச்சிட்டு முழங்கால் போட்டான். எனக்கு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண தெரியாது. நான் கிறிஸ்தவரோட ரொம்ப பழகலை. அப்போல்லாம் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் கிறிஸ்துவ விட்டு நான் ரொம்ப தூரமாக விலகி போயிட்டு இருந்த காலம்.
அப்போ நான் அப்படியே கண்ணை மூடி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நான் என்ன ஆமன் கூட சொல்ல தெரியும் சொல்லுவேன், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் என்றேன். சரி அப்போ நான் என்ன செய்யணும், நீ சொல்லிட்டு எந்திரிச்சிருன்னு சொன்னேன். 2 பேரும் எதிர முழங்கால் போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்படியே என் மனசுக்குள்ளே எனக்கு ஏன்னா கோர்வையாக பேசி ஜெபம் பண்ணி தெரியாதுல்ல, புதுசு தானே, இதுவும் சர்ச்சு பக்கமே போகாத ஆள், திடீர்னு எனக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியும். 2 பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் திடீர்னு ஓன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னடா அப்படின்னு பார்க்குறேன், நான் சும்மா இருக்கிறேன், அவன் அழுகிறான். திடீர்னு ஓன்னு அழுதான். ஏன் அழுகிறான்னு தெரியல, சார் அழட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கையெல்லாம் அப்படி ஆடினது. திடீர்னு வந்து கத்தி, ஒருவனை கத்தியில் குத்துனா எப்படி உருண்டு விழுவானோ அது மாதிரி உருள ஆரம்பிச்சிட்டான். உருண்டு என்னென்னமோ பேசுகிறான், கத்துகிறான், சத்தம் போடுகிறான். அது பக்கத்தில் காம்பவுண்ட் பக்கத்தில் ரோடு இருக்குது. ரோட்டில் போனவங்க அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க, ஏதோ கொலை நடந்துருச்சு போல இருக்குது. என்னடா பெரிய சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. வந்து 2 கையும் எடுத்து தரையில் அடிக்கிறான். ஏசு நிற்கிறார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு சொல்ல வரல, பேச வரல, அந்நிய பாஷை பேசுகிறான். கட அந்நிய பாஷை பேசுகிறான். மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. நான் ஜெபமே பண்ணலை ஆண்டவரே, சும்மா தான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த அபிஷேகம் அவன் மேல் இறங்கிற்று. அவன் உடனே சந்திக்கப்பட்டான். அன்று எப்படி இருக்குன்னு கேட்டேன். எனக்கு என்னமோ சொல்ல தெரியல, ஒரு புது சந்தோஷம். ஏசு தாண்டா உண்மையான கடவுள். எனக்கு சொல்ல ஆரம்பித்தேன், ஏசு தாண்டா உண்மையான கடவுள் அப்படின்னா. எனக்கும் ஜெபம் பண்ண தெரியாது. அப்போ நாங்கள் இப்போ 2 பேர் ஆகிட்டோம். இது எப்போ, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட 1 வாரத்தில் நடந்தது. உடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம். அடுத்து யாரை குறிவைக்கலாம்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் இருக்கிறான் நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு. அவன் போகும்போதெல்லாம் நமக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறவன், சிகரெட் வாங்கி கொடுக்குறவன், நம்ம கூட தோஸ்து. அவனை விடலாமா என்று சொல்லி, அவனை எப்படி பிடிக்கிறது, தனியாக தான் பிடிக்கணும். நான் சொன்னேன், உன்னை தனியாக தானே பிடிச்சேன், அது மாதிரி அவனை தனியாக பிடிக்கணும். நாங்கள் 2 பேரும் அவனை அழைத்து கொண்டு போய் அப்படியே தோளில் கை போட்டு அப்படியே டீ கடை போகிற மாதிரி போய், நாங்கள்லாம் ஒரு நாளில் குடித்தோமே, இப்போல்லாம் குடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டேன். அவன் ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டான். நீங்கள்லாம் குடிக்க வராமல் ரொம்ப போர் அடிக்குதுரா, ஏன் அப்படின்னு கேட்டான். உடனே சரி வாப்பா, இன்னைக்கு நான் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுகிறேன்னு என் சாட்சி சொன்னேன். அப்படியா, இயேசுவெல்லாம் பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா, நாங்கள் போகிறோம், எவ்வளோ 108 தேங்காய் உடைக்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், சூடம் பொறுத்துறோம், நாங்களே பார்த்ததில்ல, நீ எப்படிடா போய் இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிற அப்படின்லாம் கேட்டேன். மன பிம்பமாக இருக்கும், அதாக இருக்கு, என்னென்னமோ பேசினான். அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, வான்னு அழைத்து போனோம். 3 பேர் முழங்கால் போட்டோம். என்ன செய்வது என்று தெரியாது. நான் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டான். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே செய்யணும்னு சொன்னால் என்னுடைய நண்பன். 2 பேரும் நாங்கள் முழங்கால் போட்டோம், அவனும் முழங்கால் போட்டான். தலையை குனி அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து அவன் சொன்னான், நான் சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்லணும், நீ சொல்லணும், ஜெபம் முடிந்ததுன்னு அர்த்தம். உண்மையிலே நடந்தது, நான் எதையுமே கூட்டி குறை சொல்லலை. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஊழியம் பாஸ்டர். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஊழியம் 1979 வருஷத்தில். அப்போ முதல்ல பார்த்துட்டு நாங்கள் அப்படி முழங்கால் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெபம் முடிந்ததுன்னு அர்த்தம். சரிடான்னு சொல்லி அவனும் இப்படி கண்ணம். உண்மையிலே பாருங்கள், அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு என்னமோ செய்யுதுன்னு சொன்னான். அது அப்படி தான் செய்யும், பேசாமல் இருந்து. என் மனசெல்லாம் பெசையுதுறான்னு சொன்னான். பெசையிட்டுண்டா விட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து அழுதான். திடீரென்று அவனும் உருள ஆரம்பித்து விட்டான். இப்போ நாங்கள் 2 பேரும் எழுந்து நின்று அவனை எப்படி பிடிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 15 நாட்களுக்குள்ள 22 பேர் கொண்ட குழுவாகி விட்டோம். இதில் பெரிய ஜோக் என்னன்னா, எங்கள் யாருக்கும் ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியாது. 1 வாரத்துக்குள்ள 15 நாட்களுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள 22 பேர் கொண்ட ஒரு டீம் ஆகி விட்டோம். 22 பேர் எல்லாம் ஒன்றா தான் போகிறது, காலேஜுக்கு ஒன்றா தான் வருவது. சின்ன சின்ன வேதாகமங்களை கையில் வச்சுருப்போம். அந்த கிதியோன்ஸில் கொடுத்த பைபிளை அதைத்தான் புரட்டி கொண்டிருப்போம், படிப்போம். எப்படி பேசுவது, ஜெபிப்பது தெரியாது. அப்போ டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சு என்னென்னமோ செய்கிறாங்களே. வெடிகுண்டு செஞ்சிடறான், தற்கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்வது எப்படி வீடியோ இருக்குது. சப்பாத்தி செய்வது, பூரி செய்வது, எல்லாத்துக்கும் முடி வெட்டுவது, மெடிக்யூர் செய்வது, பெனிக்யூர் செய்வது, எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுவது எப்படி கூட ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதியே கிடையாது. ஃபீபா ரேடியோ என்று ஒரு ரேடியோ இருக்கும். அதில் தான் எப்போவாவது கிறிஸ்தவ செய்திகள் வரும் காலை நேரத்தில். அதுவும் கேட்பதற்கு எங்களுக்கு வசதி கிடையாது. அப்போ இப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க கற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஜெபக்குழுவாய் மாறினோம். அப்போ எங்கள் காலேஜை ஒட்டி ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்தது. அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஜெபக்குழு இருந்தது.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் யாரோ புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 22 பேர் ஒன்றா போகிறான், 22 பேர் ஒன்றா வர்றான், இவர்களை ஒரு நாள் நம்ம இடத்துக்கு அழைப்போம் என்று சொல்லி அழைச்சாங்க. அங்கே நாங்கள் போய் யார் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டோம். அது ஒரு சின்ன டீமு, எங்கள் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்குது. ஸ்டான்லி என்னை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த டீம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அந்த 22 பேர் ஒன்றா போகிறத பார்த்தா அவர்களுக்கு என்னவோ பெரிய மஸ்கட்டியஸ் மாதிரி தெரியுது. வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் எங்களை ஒரு நாள் ராத்திரி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சாயந்தரம் எங்கள் ஹாஸ்டல்னு எல்லாம் உட்கார வச்சு, இந்த 22 பேரில் யார் தலைவர், யார் பிரசங்கம் பண்ணுவீங்க கேட்டான். யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டோம். யார் ஜெபம் பண்ணுவீங்க? யாரும் ஜெபம். அப்போ என்ன தாங்க பண்ணுவீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதையே நீயும் பண்ணு. ப்ராமிஸாக இது நடந்தது. அப்படியே என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலையே. எல்லாம் அந்த பெரிய ஹாஸ்டலில் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு பெரிய ரூம், இந்த ரூமு எல்லாம் அப்படி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் அப்படி முழங்கால் போட்டோம். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஜெபம் முடிந்ததுக்கு அடையாளமாக சொல்லுவோம், நீங்களும் சொல்லணும்னு சொன்னோம். உண்மையிலேயே அன்றைக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் இருக்கும். அவ்வளோ பேர். நாங்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம். ஏன்னா வார்த்தை சொல்லி ஜெபம்னு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்நிய பாஷை பேசுகிறோம், கடன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறோம் அந்த 32 பேர் அந்நிய பாஷை பேசுகிறான். அப்போ அங்கே ஒரு 30, நாங்கள் ஒரு 22, 52 பேர் கொண்ட ஒரு குழுவாய் மாறிவிட்டோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும், அந்த இடத்தில் இறங்கணும். இறங்கினார். நான் என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எனக்கு பேச தெரியாது, ஜெபிக்க தெரியாது, சுவிசேஷத்தை அது சுத்தமாய் சொல்ல தெரியாது. கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார். நாங்கள் சும்மா தான் போய் நின்றோம். கர்த்தர் அவர்களை நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி அருளப்படுகிற வண்ணம் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க ஜெபத்தை கேட்டவன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஏன் அது நடக்காது? என் வாழ்க்கையில் நடந்தது, நான் பார்த்தேன். ஆமேன் சொல்ல தெரியாத என்னை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏன் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது? அந்த 22 பேர்ல 2 பேர் மரித்து விட்டார்கள். 20 பேர் இன்னைக்கும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. 20 பேர் இன்னும் ஊழியத்தில், ஒருவனும் பின்மாறவில்லை. அவரவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். அப்ப கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நம்ம அடையாளப்படுத்தணும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உங்க மூலம் பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்குள்ளே, தேசத்துக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள பரவுகிற அனுபவத்தை கொண்டிருக்கணும். உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ளே பரவணும். உங்க ஜெபம் அதை நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அடுத்து நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம செய்கிற ஜெபங்கள் உயிர்ப்பிக்கிற ஜெபங்களாக இருக்கணும். ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். பாருங்க, நான் சொன்ன அதே உதாரணத்தில் இருக்கிறது. நான் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லலை, என் அனுபவத்தை சொன்னேன். ஜெபிக்க கூட தெரியாத முழங்கால் படியிட வைத்தேன். அவருடைய பாவத்தை சொல்லலை, இன்னும் சுட்டி காட்டலை. நீ பாவி, மனம் திரும்புன்னு சொல்லிக்கொண்டே இருக்கல. முழங்கால் படியிட்டோம். கர்த்தர் பேசினார். தானாய் அவன் அழுதான், ஐயோ நான் பாவி என்றான். அதான் கர்த்தருடைய ஆவியானவர். உங்களுடைய ஜெபம் உயிர்ப்பிக்கிற ஜெபமா இருக்கணும். இப்படியெல்லாம் ஜெபிக்க முடியாவிட்டால் நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? நம்ம பண்ணுகிற ஜெபம் ஒரு விளைவை உண்டு பண்ணணும், ஒரு அசைவை உண்டு பண்ணணும், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணணும், ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணணும். இல்லாவிட்டால் அந்த ஜெபத்தில் என்ன பிரயோஜனம்? அடுத்த காரியம் பாருங்க. உங்கள் ஜெபம் கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களை கட்டவிழ்க்கிறதாகவும் விடுவிக்கப்படாத மனிதர்களை விடுவிக்கிறதாகவும் இருக்க வேண்டும். உங்க ஜெபம், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, நான் முதல்ல இப்போ இது பிரசங்க ஆரம்பிக்க முன்னால கேட்டேன்ல, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரான்னு கேட்டேன்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமான்னு சொன்னீங்கல்ல. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டா இந்த அடையாளமெல்லாம் நடக்கணும். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்பதற்கு என்ன அடையாளம்? கேட்டாரா கேட்கலையா என்ன அடையாளம்? நமக்கு தெரியணும்ல. நம்ம பாருங்க, கர்த்தர் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி வழக்கத்தின்படி ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் வருவேன், ஜெபிப்பேன், போய்விடுவேன். நான் கேட்கவே இல்லையப்பா உன் ஜெபத்தை, அது எனக்கு கவலை இல்லை.
என் கடமை நான் செய்வேன், வருவேன், அது சொல்லி கொடுத்த மாதிரி கடன் ஜெபம் பண்ணேன், போய்விடுவேன். நீங்கள் என்னைக்காவது என்னுடைய ஜெபம் கர்த்தரால் கேட்கப்படுகிறதான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் ஜெபம் கேட்கப்படுதா? இதுதான் நான் என்னுடைய செய்தியில் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபோனில் பேசும்போதே பல தடவை கேட்குதான்னு கேட்டு தானே பேசுகிறீங்க. ஒரு ஃபோனில் பேசுனா, ஒரு மொபைல் எடுத்தால் என்ன பேசுவீங்க? பிரதர் நான் சொல்ல கேட்குதில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவீங்க. கேட்கலைன்னா வெளியே வந்து நின்று பேசுகிறேன், கேட்குதான்னு பார்க்குறேன்னு சொல்கிறீங்கள, அல்லது நான் கொஞ்சம் தள்ளி சிக்னல் கிடைக்கல போல சரி அங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்கிறீங்கள. என்னைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே நான் பண்ணுற ஜெபம் கேட்குதான்னு கேட்டிருக்கீங்களா? உங்கள் ஜெபம் கேட்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது ஃபோனில் மாத்திரம் அத்தனை தடவை கேட்குறீங்களே, கன்ஃபார்ம் பண்ணுறீங்களே. பேசுகிற கேட்குதா? குறன்னு கேட்குதே, விட்டு கேட்குதே, மறுபடியும் அதை சரி செய்து விட்டு தானே பேசுகிறீர்கள். உங்கள் ஜெபம் கேட்டால் உங்கள் ஜெபம் இந்த விளைவுகளை எல்லாம் உண்டு பண்ண வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைய வேண்டும். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவன் அசையணும், உங்கள் சபை அசையணும், சபையிலே புதிதாக வருகிற ஜனங்கள் அசையணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரணும். உங்க மேல மாத்திரம் இல்லை, உங்க ஜெபத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலும் அந்த வல்லமை இறங்கி வரணும். அடுத்து பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், கட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீலாவும் பவுலும் பாடி ஜெபம் பண்ணாங்க. 25வது வசனம் சொல்லுது, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்களை எப்படி அந்த அப்படி வந்து கைதியா சிறையில் எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா, ஒரு தொழுவத்திலே கட்டி வச்சிருப்பாங்க. கடினமான ஒரு அனுபவம். கையெல்லாம் அப்படி கட்டப்பட்டிருக்கும். அவர்களை ஒரு தொழு மரத்திலே கட்டி வச்சிருப்பாங்க. அசைய முடியாது, புரண்டு படுக்க முடியாது. அவர்களை அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க சங்கிலிகளில். அப்போ பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் தூக்கம் வரல, என்ன செய்வது? ஜெபம் பண்ணி அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். துதித்தாங்க. இதே மாதிரி கட்டப்பட்டவர் இருக்கிறான் பாருங்க, அவன் வேற என்ன, அவனுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்கிறது? அவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கேட்டு கொண்டிருந்தார்களே, எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று. நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், சத்தம் கேட்கணும்னு மைக்கு வச்சு பேசுறோம், மைக்கு வச்சு பாடுறோம். இந்த பகுதி பல முறை இந்த வார்த்தைகளை ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கட்டுக்கள் கலரவும் இல்லை, அஸ்திபாரங்கள் அசையவும் இல்லை. வேதம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. அவன் யார் வந்து நின்று ஜெபத்தில் வந்தானா, ஆல்டர் கால் கொடுத்தாங்களே, ஜஸ்ட் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவன் என்ன மனம் திரும்பினானா? சும்மா கேட்டுக்கொண்டிருந்தான். இவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, அந்த சத்தம் போன பொழுது கட்டப்பட்ட கட்டுக்களை அறுத்து இருந்ததாம். அதான் பவர்ஃபுல் பிரேயர். உங்க ஜெபம் கேட்கிறவருடைய கட்டுக்களை அறுக்க வேண்டும். பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவன் ஜெபம் பண்ணல, அவன் சும்மா இருந்தான். எல்லாம் கிரிமினல்ஸ் அங்க இருந்தவன். யாரும் மனம் திரும்பவும் இல்லை, ஒன்றும் கேட்கவில்லை. ஒன்னே ஒன்று செய்தான், அந்த ஜெபத்திற்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்தவனுடைய கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. உங்க ஜெபம் எத்தனை பேருடைய கட்டுக்களை அறுத்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. இனி அறுக்கணும், அது வரைக்கும் நீங்க விடாம ஜெபிக்கணும். ஆவியின் வல்லமையிலே வைராக்கியத்திலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கணும். அந்த எல்லையை அடைகிற வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நீங்கள் நிறுத்தவே கூடாது. நான் ஜெபம், நீங்க ஜெபம் பண்ணித்தான் அது கண்டிப்பா நடக்கணும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை ஆக்கும் இன்னைக்கு சபை நமக்கு தேடுகிறது. அடுத்து ஜெபத்தில் உச்சகட்டம் பீக் என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தினுடைய இறுதியில் உச்சகட்டத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசிக்க வேண்டும். அதான் ஜெபத்தினுடைய உச்ச நிலை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது, உங்கள் மனம் ஜெபத்திலே பொருந்தி தேவனோடு இசைந்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அது வரைக்கும் விடாப்பிடியா நீங்க ஜெபம் பண்ணணும். கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும்.
என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் புஸ்தகம் பாருங்க, 22வது அதிகாரம் 17வது வசனத்தில், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் என்று எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் நம்மோடு கூட வாழ்கிற தேவனை நீங்கள் கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தினுடைய உச்ச நிலை அதுதான். நம்ம என்ன செய்கிறோம்னா சும்மா தெளிச்சு விட்ட மாதிரி ஜெபம் பண்ணுகிறோம். அதுதான் ஜெபத்தில் ஆழமாக போகிறதில்ல. இன்னும் ஜெபத்தில் தேவனை நாடி நம்ம ஜெபம் பண்ணுகிறதில்லை. முழு மனதோடு ஜெபம் பண்ணுகிறதில்லை. மனசை எங்கேயோ வைத்து விட்டு நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல மனம் பொருந்தி ஜெபித்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அவரை தரிசித்தேன். பாருங்க அனுபவம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து, அப்போஸ்தலர் புஸ்தகம் 22:17, எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அப்ப கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. கர்த்தர் பேசணும், ஜெபத்தில் கேட்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்டு 1 வருடம் ஆன பிறகு, இயேசுவை கண்டுகொண்டு நான் சொன்னேன் இந்த அனுபவமெல்லாம் வந்த பிறகு 1 வருஷம் ஆச்சு. எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் கொஞ்சம் விட்டு போன மாதிரி, ஒரு குறைவுபட்ட மாதிரி, ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி. நல்லா தான் இருக்கிறது, ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நண்பர்கள் இருக்கிறாங்க, குழுவாக கூடி ஜெபம் பண்ணுறோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வேக்குவம், ஒரு வெறுமை ஏதோ ஒன்று இருக்கிறதை போல இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னா நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன், நிறைய புஸ்தகம். ஒரு முறை நான் அப்படி படித்து கொண்டிருந்த போது சாது சுந்தர் சிங் என்பவர் எழுதின ஒரு புஸ்தகம், இந்த திருவடி உபதேசம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஆத்மீக வாழ்க்கை தியானங்கள் என்ற ஒரு புத்தகம். இந்த 2 புஸ்தகம் என் கையிலே கிடைத்தது. சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரியும், 19வது நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே இருந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி, 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தவர். திபெத்து மலைப்பகுதியில், இமயமலை பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய திபெத்தியர்களை, நேபாளியர்களை சந்தித்து ஊழியம் செய்தவர். ஒரு சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர். கர்த்தர் இல்லை என்று மறுத்து பேசின போது தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து ஒரு ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்த போது கர்த்தருடைய கரம் நேரடியாய் தோன்றி அவரை காப்பாற்றினதாக அவருடைய சாட்சி சொல்லுகிறார். நான் அந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஆத்மீக வாழ்க்கை தியானங்கள் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இது இப்பவும் கூட கிடைக்கும், கடையில் வாங்கி படித்து பாருங்கள். அந்த புஸ்தகத்தில் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பற்றி எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தான் சந்தித்தது, கர்த்தர் அவரோடு பேசினது, தரிசனங்கள் கண்டது, தேவனுடைய வார்த்தையை கேட்டது, தேவனோடு கூட அவர் பழகினது. திருவடி உபதேசம் என்ற புஸ்தகத்தில் படித்தேன். 40 நாட்கள் போய் ஒரு மலையிலே உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார். யார்? சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மலையில் நல்லா வந்து ஜெபம் பண்ணி 40வது நாள் பசி அடைந்த வேளையில், ஃபாஸ்டிங்கை முடிக்க போகிற நேரத்தில், இமயமலை காடுகளுக்குள்ளே ஒரு அந்தணர் போல ஒரு மனிதர், ஒரு பிராமின் மாதிரி, இந்த பஞ்சகச்சம் வச்சு கட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதர், நல்ல பக்தி உள்ள தோற்றம் உள்ளவன் போல ஒரு ஆள் இவர் முன்பாக வந்து, ஏன் உன் உடலை வருத்தி கொண்டு இவ்வளவு ஜெபம் பண்ணணும்? உங்கள் கடவுள் அவ்வளவு உன்னுடைய உடலை வருத்த சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டான். உடனே அவர் சொன்னார், இது எனக்கும் கடவுளுக்கு இடையில் உள்ளது, உனக்கு என்னப்பான்னு கேட்டான். ஏன் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். மனிதர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய மனிதர்களுடைய அபிமானத்தை நீ பெறணும், புகழ் பெறணும் தானே, அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கிறது. என்னை பணிந்து கொள், நான் உனக்கு மனிதர்களை, ஜனங்களை தருகிறேன், பெரிய பெரிய மாட மாளிகைகளை தருகிறேன், பணத்தை தருகிறேன் பேசினான். உடனே அவன் தெரிந்து விட்டது இவருக்கு இது பிசாசுன்னு, அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணார். என்ன ஆண்டவரே, 40 நாள் உங்களை பார்க்கணும் ஜெபம் பண்ண, இவன் வந்து நிற்கிறானே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி காத்திருந்த போது கர்த்தர் அவருக்கு முகமுகமாய் தரிசனமானார். முகமுகமாய் தரிசனமாவது என்பது கண்ணை மூடி தரிசனத்தில் பார்க்கறது இல்லை, ஒரு ஆள் மாதிரியே வந்து கர்த்தர் நிற்ப, தொட்டு பார்க்கலாம், நீங்கள் அவரை, அவர் வஸ்திரத்தை தொட்டு பார்க்கலாம். அது மாதிரி அவருக்கு முன்னால் வந்து நின்றார். ஒரு கல் பாறையிலே அவர் வந்து அமர்ந்து கொண்டார். அவருடைய காலடியிலே இவர் உட்கார்ந்து தன்னுடைய நெற்றி அவருடைய காலில் பட கொஞ்ச நேரம் அழுது கண்ணீரால் அவருடைய காலை கழுவி அப்படியே உட்கார்ந்திருந்தார். கர்த்தருடைய தலையை தடவி கொடுத்தார். இவர் அவரிடத்தில் தன்னுடைய மனதில் இருக்கிற ஆவிக்குரிய சந்தேகங்களை கேட்டார். அதுக்கு கர்த்தர் கொடுத்த பதில்,
இதுதான் அந்த புஸ்தகம். ஜெபத்தை பற்றி கேட்டார், ஒவ்வொன்றை பற்றி கேட்டார். அந்த புஸ்தகம் முழுசும் அவர் கேட்ட காரியங்களை பற்றின செய்தி இருந்தது. இந்த புஸ்தகத்தை நான் படித்த போது இது என் மனதிலே கிரியை செய்தது. கடவுளை இவ்வளவு நெருக்கமாக பார்க்க முடியுமா? எப்படி அது பார்க்க முடியும்? இவ்வளவு நண்பன் போல் அவர் பேசுவாரா? அப்படின்னா ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும்? ஏன் மிஸ் பண்ணணும்? இப்படி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா ஏன் நம்ம அவரை விடணும்? நமக்கு தெரியாத யாரோ ஒருவர் சொல்கிறாங்க இயேசு நல்லவர், ஆமாம் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், ஆமாம் இயேசு வல்லவர். இயேசு நல்லவர் என்று சொல்லி தெரிவதில்லை, ருசித்து தெரியணும். அது நான் பார்க்கணும், என் மனசில் தீர்மானம். சொல்லி ஏன் தெரியணும்? ருசித்து பார்த்தால்தான் தெரியும். ருசிக்க வேண்டியது ருசித்து பார்த்தா தான் தெரியும். இனிப்பே தெரியாத ஒரு ஆளுக்கு இனிப்பை பற்றி சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? அவன் இனிப்பே தெரியாதவன், அவன் காட்டு மிராண்டி வந்திருக்கிறான். எல்லாரும் இனிப்பு இனிப்புன்னு சொல்கிறாங்களே, அது எப்படிமா இருக்கும்னு கேட்குறான். 10 வரியில் நீங்கள் சொல்லணும் இனிப்புன்னா எப்படி இருக்கும் சொல்லி பாருங்கள். என்ன சொல்லுவீங்க? இனிப்பாக இருக்கும். அதை தான் கேட்குறேன், இனிப்புன்னா என்னென்னு தாங்க. இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழி, இனிப்பை கொடுத்து சாப்பிட்டு பாரு, இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டா முடிஞ்சது கதை. அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால், நம்ம இவ்வளோ நாள் ஆச்சு வந்து 1 வருஷம் ஆச்சு, ஏன் இந்த அனுபவத்தை நம்ம விடணும்? நாமளும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் நம்ம இந்த அனுபவத்தை பெறாமல் விடக்கூடாது. கர்த்தர் இவ்வளவு சமீபத்திலே ஒரு ஆளோட பேசுவாரா? ஒரு மனிதனோட முகமுகமாய் பேசுவாரா? என்னமோ நண்பன் மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார், அவர் பதில் சொல்றாரு, இவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னு. இது என்னடா அது புதுசா இருக்குதே. நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து, எங்கள் வீடு ஒரு பழைய காலத்து வீடு. அப்போ நாங்கள் இருந்த வீடு, அந்த வீட்டில் மேலே ஒரு மாடி இருக்கும், முன்னால் ஒரு மொட்டை மாடி இருக்கும். அந்த மாடியில் ஒரு சின்ன அறை இருக்கும். அந்த அறையில் பழைய காலத்து வீடு, நாட்டு ஓடு போட்டிருக்கும். அதில் சுற்றி ஜன்னல் இருக்கும். கீழே வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸ்டேர்கேஸில் ஒரு கதவு இருக்கும். என்னுடைய தாயார் வந்து 12 வயசில் இறந்துட்டாங்க. அதனால் என்னுடைய சகோதரிகள் தான் என் கூட இருந்தாங்க. அப்போ என்னுடைய மூத்த சகோதரி அவங்ககிட்ட சொல்லிட்டுனா, ஜெபமன போகிற மாடிக்கு நான் எப்போ கீழே இறங்கி வர்றேனோ அது வரைக்கும் கதவை திறக்கக்கூடாது, என்னை கூப்பிடக்கூடாது. எத்தனை நாளான, எத்தனை நாள்னு சொல்கிறேடா என்னன்னு கேட்டாங்க. அப்படி தான் நான் போகிறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பைபிள், சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம், குடிக்க கொஞ்சம் தண்ணி, 3 எடுத்துக்கொண்டு ஸ்டேர் கேஸில் ஏறி அந்த கேஸில் இருக்கிற அந்த கதவை மூடிட்டு மேலே போய் மாடியில் இருக்கிற அறையை திறந்து அங்கே நான் ஜெபம் பண்ணுவதற்கு அமர்ந்து முழங்கால் போட்டு, முன்னால் ஒரு கதவு இருக்குது, என்ட்ரன்ஸ் டோரு, பின்னால் ஒரு கதவு இருக்குது, 2ஐயும் மூடிட்டு ஜன்னலை மாத்திரம் திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தாவே, இந்த புஸ்தகத்தை எழுதி, ஏன்னா ஆண்டவர்கிட்டலாம் பேசினா நம்ம நல்ல சட்டப்படி பேசணும் அப்படின்னு இந்த புஸ்தகத்தை பக்கத்தை திறந்து வச்சு கையதில் வச்சு, ஆண்டவரே, சாது சுந்தர் சிங்கை நீர் அறிவீர், அவர் உங்களுடைய பைபிளெல்லாம் கிழிச்சு போட்ட ஒரு ஆண்டவர். நம்ம இப்படி லேசாக கொளுத்தி போடுறது. அவர் பைபிளெல்லாம் கிழிச்சு போட்ட ஒரு ஆண்டவரே, கடவுள் இல்லை என்று சொல்ல ஒரு ஆண்டவரே, அவர் ஜெபித்த போது நீர் அவர் காட்சி அளித்தீரே. நான் கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன், நான் பைபிளை கிழிச்செல்லாம் போட்டதில்லை, நீர் எனக்கு இன்றைக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதில் எழுதியிருப்பது உண்மையானால் உண்மை நான் பார்க்கணும்னு ஜெபம் பண்ண எனக்கு அழுகையாக வருது. இயேசு இவ்வளவு சமீபத்தில் இருக்கும்போது அவரை பார்க்காம இருக்கலாமா? என்னையா அப்புறம் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவ பற்றி சாட்சி சொல்கிறேனே, அவரை பார்த்துருக்கியான்னு யாராவது கேட்டால் நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அங்கே 1 மணி நேரம் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் இங்கே ஜெபம் பண்ணும்போது தான் இப்படி தமிழில் செந்தமிழ்லாம் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெப ரூமில் ஜெபம் பண்ணுற பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சண்டை போட்டுக்குருவோம், நானும் ஆண்டவரும், திடீர்னு முகத்தை திருப்பிக்கிறேன், அவர் திருப்பி எப்பவுமே வேறு மாதிரி பேசுவோம். நான் அங்கே ஆண்டவர்கிட்ட உட்காந்து அப்படியே சொல்லுகிறேன், ஆண்டவரே, 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம். நான் ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி முடிச்சு இப்போ கண்ணை திறப்பனாம் நீர் நிற்பிறாம், நான் கேட்பனா நீர் பதில் சொல்லுகிறாம், எங்கள் திருவடி உபதேசம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தால் ஒன்றும் இல்லை எனக்கு முன்னால். என்ன ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இவ்வளோ வசனங்க எடுத்து காமிச்சு கையெல்லாம் வச்சு சட்டப்படி ஜெபம் பண்ணி லாயர் பேசுகிற மாதிரிலாம் ஜெபம் பண்ணி கேட்டால் 1 மணி நேரம் ஆச்சு வரலையே. மறுபடி 1 மணி நேரம் விட்டாப்படியாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை, ஜெபம் வாரும் சொல்லி இம்போசிஷன் போட்ட மாதிரி வாரும் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி, இப்போ நான் கண்ணை திறப்பேன் ஆண்டவரே, அடுத்த 2வது மணி நேரம், இப்போ நீர் எனக்கு முன்பாக காட்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பொழுதும் அவரை காணவில்லை. 3வது அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போயிட்டேன். மிரட்டிடுவோம், வர என்ன செய்வோம், மிரட்டிடுவோம். ஆண்டவரே,
இந்த முறை 1 மணி நேரம் உமக்கு அவகாசம், நீர் வராவிட்டால் என் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய் விடுவேன், மறுபடியும் குடி வெறி போயிடுவேன், என்ன சொல்லுகிறேன் அண்ணா. ஜெபம் பண்ணேன். மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பொழுதும் அவரை காணவில்லை. இயேசு இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், போடானா போயிடுவார். நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி எனக்கு மனசே வெடிச்சு போச்சு. என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தேவனை பார்ப்பது உலகத்தின் முடிவு பொறிந்து கூட இருக்கிறேன்னு சொன்னார். கூட இருக்கிறவரை பார்க்குற இவ்வளோ கஷ்டமா, என்னையாது அப்படின்னு. இப்போ உள்ள காலத்துலன்னா பரவாயில்ல, கிச்சனில் இருக்கிற ஹாலில் இருக்கிறவங்க ஃபோனில் பேசிக்கிறவங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் ஏன் ஃபோனில் பேசணும், நேராக பேசினா என்ன? அப்போ உள்ள காலத்தில் நமக்குள்ளே தானே வாசம் பண்ணுகிறார், அவரை ஏன் நான் போய் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஜோமணி பார்த்து 7வது மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல நான். 7 மணி நேரம் 7வது மணி நேரம் எனக்கு தாங்கவே முடியல. நெற்றியை கீழே தரையில் வச்சு அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய ராஜா என்று எனக்கு சொல்லி கொடுத்தா உங்களை பார்க்கணும்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ராஜாவை பார்க்காத குடிமக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீருடைய எஜமான் என்று எனக்கு சொல்லி இருந்தா உம்மை பார்க்கணும்னு சொல்லி நான் இவ்வளவு வம்பு பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தன் எஜமானை பார்க்காத வேலைக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதானி கம்பெனியில், அம்பானி கம்பெனியில், டாட்டாவில் வேலை செய்கிறவனுக்கு டாட்டாவே தெரியாது. பார்க்காதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். எனக்கு நீர் அதையும் சொல்லவில்லை. நீர் எனக்கு என் தகப்பன் என்று சொல்லி கொடுத்தேன். ஒரு தகப்பனுடைய முகத்தை ஒரு பிள்ளை பார்க்காம இருக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு நான் பார்க்கணும் உங்களை. நீர் வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் இதை கிளைம் பண்ணி கேட்க மாட்டேன். நான் பார்க்கணும் சொல்லி அழுது கொண்டிருந்தேன். அழுது ஜெபம், சத்தமோடு ஜெபம் பண்ணுகிறேன். திடீரென்று அந்த மாடியில் இருக்கிற அந்த ஜன்னல் கதவுகள் பட 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 படன்னு காற்றுல அடிக்குது. காற்றுல அடித்த உடனே எனக்கு அது தொந்தரவாக இருந்தது. என்ன காற்று அடிக்குதே, நம்ம ஜெபத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தேன். காற்றுல கதவுகள், ஜன்னல் கதவுகள் அடித்து கொண்டிருக்கிறேன். உடனே எழுந்ததை மூடிட்டு அப்படி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு அந்த கதவுகளை போய் நான் மூடினேன். முன்னால் இருக்கிற அந்த மெயின் கதவு இருக்கு பாருங்க, அது ஒரு மரக்கதவு. அந்த கதவு அப்படி தள்ளுது, காற்றுல தள்ளுது. இதான் முதல் அனுபவம். காற்று அப்படியே தள்ளுது. என்னடா அந்த காற்று தள்ளுனா நமக்கு ஜெபம் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குமேன்னு அந்த பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து அந்த கதவை ஒட்டி வைத்து விடலாம் என்று சொல்லி இந்த கதவை பார்க்குறேன். அந்த கதவை 2ஆக பிளந்ததை போல பிளந்து கொண்டு இவ்வளோ பெரிய வடிவத்தில் ஒரு அக்கினி பந்து நேருக்கு நேராக திறந்திருக்கிற கண்களில், தரிசனத்தில் இல்லை, கனவுல இல்லை, நேருக்கு நேராக ஒரு பந்து மாதிரி ஒரு அக்கினி அந்த கதவை பிளந்து கொண்டு உள்ளே வந்ததை நேருக்கு நேராக கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். என்ன செய்வதுன்னு தெரியல. அவரை பார்க்கணும்னு கேட்டது உண்மை, ஆனால் அவர் இப்படி வந்துடுவார்னு எனக்கு தெரியாது. பயந்துட்டேன் நான். என்ன செய்வது, எப்படி ரியாக்ட் பண்ணுவது எனக்கு தெரியவில்லை. கையெல்லாம் நடுங்குகிறது வேலைன்னு. அது அப்படியே என் அறைக்குள்ளே உள்ளே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, நகர்ந்து எனக்கு முன்பாக வந்தது, நின்றது. எனக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. நெருங்கி வந்தது. இது என்ன செய்வது, கும்பிடணுமா, விழுந்து கும்பிடணுமா, ஒன்றும் புரியவில்லை எனக்கு. கையெல்லாம் ஆடிக்கொண்டிருக்க, பல்லெல்லாம் கட கட கடன்னு தந்தி அடிக்கிற மாதிரி இருக்கிறது. அது என் முகத்துக்கு பக்கத்தில் வந்தபோது நான் அப்படியே கீழே விழுந்தேன். இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நடந்து 40 வருஷத்துக்கு மேலாகுது. என்னை யாரோ பிடிச்சி அப்படி கீழே படுக்க வச்சு அப்படி இலை சருகு மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷனில் போய் அப்படியே கீழே விழுகிறேன். நான் அப்படியே கீழே விழுந்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் கிடந்தேன் என்று எனக்கு தெரியாது. அப்படியே கிடந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய உணர்வு எனக்குள் திரும்ப வந்தது. அந்த உணர்வு திரும்ப வந்த போது நான் தரையிலே விழுந்திருப்பது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எழுந்திருக்க வேண்டும் என்று என் மனம் எனக்கு கட்டளையிடுகிறது. எந்திரி அப்படின்னு. எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எந்திரிக்க முடியல. எனக்கு கையை ஊன முடியலை. எழுந்திருக்கன்னு தோணுது. சில நேரத்தில் பாருங்கள், நல்ல தூக்கத்தில் எந்திரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எந்திரிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி ரொம்ப பிரயத்தனப்படுகிறேன், முடியவில்லை. என் கைகளெல்லாம் ஊன்றி மறுபடியும் எந்திரின்னு சொல்லுது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் முழங்கையை கீழே ஊனி அப்படியே எந்திரிச்சு, காலெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு எழுந்து விட்டேன். எழுந்து அப்படியே என்னமோ என்னை கழுவி போட்ட மாதிரி, ஃப்ரீயான மாதிரி, ஒரு பஞ்சு போல இலகுவானது போல என்னுடைய சரீரம் அப்படியே மாறி இருக்க கண்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டிருந்தேன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண வந்து விட்டேன், உம்மை பார்க்கணும்னு வந்துட்டேன். ஒன்று, நான் இந்த அறையை விட்டு இறங்கி போனால் உம்மை தரிசித்தவனாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை கொன்று போட்டு விடும், என்னுடைய பிரேதத்தை எடுத்துகிட்டு போகட்டும் கீழே அப்படின்னு. நான் எந்திரிச்சு பார்த்தபோது அப்படியே ஃப்ரீயாக இருந்தது. பின்னால் திரும்பி பார்த்தேன்,
எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. விழுந்த என் சரீரம் அப்படி விழுந்த மாதிரி ஆணு வாயை திறந்து படுத்திருக்கு. அப்படியே நான் நினைச்சேன், கர்த்தர் முதல் ஜெபத்தை கேட்டாரா கேட்கல, 2வது ஜெபத்தை கேட்டு போட்டு தள்ளிட்டாருன்னு நினைச்சேன். நான் போச்சுடா. பிராங்கா சொல்லுகிறேன், அப்ப என் மனதில் அடுத்து தோன்றினது எப்படி உள்ளே போகுதுன்னு யோசிச்சேன். அதான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் உண்மையிலே பிராங்கா சொல்லுகிறேன், என்னமோ நடந்து விட்டது, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ என்ன, நம்ம வந்து தனித்தனியாக நானே நிற்கிறேன், நானே படுத்திருக்கிறேன், இது எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி போச்சுன்னா என்ன நடக்கும், இது என்னமோ தோணுகிறது. எவ்வளோ நாள் இப்படி வச்சுருப்பாங்க, கீழே வேற சொல்லிட்டு வந்துட்டோமே, நான் வர்ற வரைக்கும் நீ கதவை தட்டாதன்னு சொல்லிட்டேன், அப்படிலாம் தோணுது எனக்கு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஆண்டவர் நின்னாரேன்னு. இப்படி திரும்பி பார்க்கிறேன், அந்த அக்கினி, அந்த வெளிச்சம், அந்த ஒளி ஒரு சூரிய பந்து மாதிரி இருக்குது. அது இன்னும் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறது. என்னால் முதல்லையாவது பார்க்க முடிஞ்சு, இப்போ பார்க்க முடியல. அதை அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, என் கையை வைத்து என் கண்களை மூடுகிறேன். கண்ணை மூடினாலும் தெரியுது, திறந்தாலும் தெரியுது. இந்த கண்ணு, இந்த கையெல்லாம் கண்ணாடியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வச்சு மூடினா எப்படி இருக்கும்? கண் கண்ணாடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நான் மூடுகிறேன், கையை வைத்து மூடுகிறேன், அப்பவும் தெரிகிறது. அது என்னை தன்னை நோக்கி இழுக்கிறது. அப்படியே இழுக்குது உள்ள. என்னால் முடியல. அப்படியே என்னை அறியாமல் அப்படி முழங்கால் படிட்டேன். இந்த பாடி கிடக்கிறது எல்லாம் மறந்துட்டேன். நான் அதை பார்க்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நெருப்பு பந்துக்கு நடுவில் மின்னல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரகாசத்தில் ஒருவர் ஆட்டு இடையனை போல தன் கையிலே ஒரு ஆட்டு இடையர்கள் வைத்திருக்கிற கோலை வைத்து ஒரு மனிதர் நிற்கிறதை பார்த்தேன். உள்ள ஒரு ஆள் நிற்கிறார், அப்படியே வெளிச்சமா பிரகாசமா. எனக்கு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கிறார். அவருடைய முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது, தாடியெல்லாம் வெள்ளையா இருக்குது. அந்த மின்னல்லே படம் வரைஞ்சா அப்படி இருக்கும், அது மாதிரி ஒருவர் நிற்கிறார். ஒரு சத்தம் கேட்குது என்னை நோக்கி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டார். எனக்கு என்ன சொல்றேன்னு புரியல. ஓன்னு அப்படியே அழனும் போல இருக்குது. என் ஆவி அப்படியே வந்து அப்படி துடிக்குது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 45 நிமிடம் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தை என் வாய் என்னுடைய காதில் கேட்டது. நான் என்ன செய்யணும், எதற்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னுடைய ஊழியம் என்ன, நீ என்னென்ன மாதிரி காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்ட கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை எங்கிட்ட பேசினார். அவை எல்லாவற்றையும் என் மனதிலே நான் பொருத்தி கொண்டேன். இதில் என்ன தெரியுமா, ஒன்று, முதல் முறை கர்த்தரை பார்ப்பது தான் இவ்வளவு கஷ்டம். அதன் பின்பு கர்த்தரை பார்ப்பது என்பது நமக்கு சுலபமாயிரும். முதல் தடவை அது உடையிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை. அந்நிய பாஷையில் பாருங்களேன், முதல் தடவை அந்நிய பாஷையை பேசும்போது தான் நம்ம கஷ்டம். அப்புறம் இங்கே கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவர் தொட்ட உடனே எப்படி அந்த அந்நிய பாஷையை நீங்கள் தடையில்லாமல் பேசுகிறீரோ, ஒரு முறை இந்த அனுபவங்களை பெறுவது தான் கஷ்டம். முயற்சி பண்ணி நீங்கள் அந்த உச்சத்தை தொட்டு விட்டால் அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்போ நான் கண்களை மூடினால் கொஞ்ச நேரத்தில் கர்த்தரை பார்த்து விட முடியும். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, என்னால் தெளிவா தெரியும். ஆவிக்குரிய கண்கள் என்றால் ஒரு மனிதனுடைய ஆவில ஒரு கண் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண் ஆவிகளை பார்க்கிறது. அதானே, நம்ம ஆவில கண் இருக்கா இல்லையா? ஆவில கண் இருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்தான், தன் கண்களை ஏறெடுத்து லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற கண்டு. அவனுக்கு என்ன சரீரமா இருந்தது? ஆவில ஒரு கண் இருக்கு. உங்களுக்கு ஆவில ஒரு கண் இருக்கு. அந்த ஆவியில் இருக்கிற கண் தான் இந்த கண் வழியாய் வெளியே இருக்கிற பிம்பங்களை பார்க்கிறது. ஆவி இல்லாவிட்டால் உங்க கண்ணு பார்க்குமா? உங்க ஸ்பிரிட் இல்லாவிட்டால் உங்க கண்ணு பார்க்குமா? சொல்லுங்க, பார்க்குமா? ஆன்னு அப்படி திறந்து இருக்கு. உங்க ஸ்பிரிட் இல்லாட்டா உங்க நாக்கு பேசுமா? பேசாது. நாக்கு இருக்கும், பேசாது. நாக்குல நரம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், பேசாது. உங்க ஆவி இல்லாவிட்டால் உங்கள் காது கேட்காது. அப்போ ஆவியில் இருக்கிற காது, ஆவியில் இருக்கிற கண்ணு உங்க சரீரத்தின் கண் வழியாய் தன் பார்வையை செலுத்தும் போது இந்த கண்ணு ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, நான் சொல்ற நல்லா விளங்கிக்கங்க, ஆவிக்குரிய காரியங்களை ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்க வைக்கிறது. இந்த மாம்சத்துக்குரிய கண்கள் மூடப்பட்டு வெறும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல என்னென்னலாம் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இயேசு இங்கே இருப்பார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் ஒன்றாய் கூடினால் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்பதே அந்த வாக்கு தத்தம். அப்ப இயேசு இருப்பாரா இல்லையா? கண்டிப்பா இருப்பார். இயேசு தனியா இருப்பாரா? அவர் ஒரு பெரிய தேவதூதர் கூட்டத்தோட தான் வந்து நிற்பார். முந்திதான் இயேசு தனியா வந்தார்.
இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரிசத்திலே. அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய தூதர்கள் இருப்பாங்க, தேவ பிரசன்னம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் ஆவி உங்கள் மாம்சத்தின் கண் வழியா பார்க்கறதுனால இங்க இருக்கிற மைக்கை பார்க்கும், இங்க இருக்கிற புஸ்தகத்தை பார்க்கும், ஸ்பீக்கரை பார்க்கும், என்னையை பார்க்கும், நான் போட்டிருக்க சட்டையை பார்க்கும், பக்கத்தில் போட்டிருக்க உங்களுடைய நகையை பார்க்கும், அந்த டிசைன் என்னன்னு பார்க்கும். பக்கத்தில் இருக்கிற ஆவியை பார்க்காது, ஃபில்டர் ஆயிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? இதை உடைச்சு உங்கள் ஆவிக்குரிய பார்வை வெளியே கொண்டு வந்தால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் அதை தெளிவாய் பார்க்க முடியும். அதுதாங்க சொல்லுது. அப்ப ஜெபத்தினுடைய உச்சத்தை நீங்கள் தொடும்போது உங்கள் சரீரம் ஆவியை விட கீழே தாழ்கிறது, ஆவிக்குரிய கண் மேலோங்கி அதன் பார்வை திறக்கிறது. உங்களை சுற்றி நடக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களால் கவனிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஜெபம் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஜெபம் சபையிலே வேணும். சபையிலே தரிசனம் வேணும். சபையிலே தேவனை பார்க்கிறவர்கள் வேணும். நல்ல தீர்க்கதரிசிகள் வேண்டும். பாருங்க, அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாய் நடந்திருக்கிறது. சபையில் பேதுருவை கொண்டு வந்து ஜெயிலில் வச்சாச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். அந்த காலத்து சபை எப்படி இருந்துக்கு பாருங்க. பேதுருவை கொண்டாந்து ஜெயிலில் வச்சாச்சு. அப்போ சபையார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர்கள் ஜெபம் பண்ண போது ஒரு தேவதூதன் வந்து அவரை அழைத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். இதெல்லாம் பெருசில்லை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். கொண்டாந்து விடுகிறார். அவர் உடனே தன்னுடைய அவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்களே அம்மாமாரெல்லாம், அங்கே போகிறார். அங்கே போய் கதவை தட்டுகிறார். நீ போய் வீட்டில் படித்து பாருங்க. கதவை தட்டுறார். கதவை தட்டின உடனே ஒரு அம்மா வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. கதவு இடுக்கு வழியாக பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தால் பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். ரோதை என்ற ஒரு பெண் நேராக உள்ள ஓடி போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல சொல்லுகிறார், அம்மா வெளியே பேதுரு வந்து நிற்கிறாரு சொல்றாங்க. உடனே அந்த அம்மா சொன்னா, அது பேதுருவா இருக்காது, அவருடைய தூதனா இருக்கும்னு சொல்லு. என்ன தூதன்னா அவ்வளோ சர்வசாதாரணமா? பேதுரு வந்து அவங்க ஆச்சரியப்படுவாங்களாம், தூதர் வந்து ஆச்சரியப்பட மாட்டாங்களாம். அது யாராவது அவருடைய தூதனா இருக்கும், வா நீ ஜெபத்தில் உட்காருன்னு சொன்னாங்க. அப்படியானால் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அதனால தான் அது அவர்களுக்கு பெருசா இல்லை. வெளியே தூதன் வந்து நின்னா நீங்க என்ன செய்வீங்க? ஓ, அந்த இடத்துல பேதுரு நிற்கிறாரா? பேதுரு நிற்கிறாருன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி, தூதர் நிற்கிறது அவங்களுக்கு சாதாரணமா இருக்குது. அப்படின்னா அவர்கள் அடிக்கடி தூதர்களோட பேசவும் நடக்கவும் ஆண்டவர் சொன்னார், இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னாரு. அதை அந்த சபை பெற்றிருந்தது. அதனால சொன்னாங்க, தூதர் நிற்பாருமா, இதுக்கு எதுக்கு பதறுகிறாய்? பேதுரு நின்றால் வேண்டுமானால் பதறலாம், வா ஜெபம் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டாங்களாம். அந்த அனுபவம் நம்முடைய சபையில வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படுகிறதையும் தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காண வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை தான் கர்த்தருடைய சபை, விதைக்கப்படுகிற சபை இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. கர்த்தர் அதுக்கு தான் நம்மை வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப கடைசி காலத்துல கர்த்தரால் எழுப்பப்படுகிற, தேவன் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற சபை என்பது வல்லமையாய் ஆரோக்கியமாய் ஜெபம் பண்ணுகிற சபையாய் இருக்க வேண்டும். இதான் கர்த்தருடைய விருப்பம். உங்கள் ஜெபத்தின் மூலம் மகா பெரிய அசைவு உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்க வேண்டும். நீங்க ஜெபித்தா பரலோகம் உடனே என்னன்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய சபையை நிரப்ப வேண்டும். அடுத்து இந்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய சபையில பரிசுத்த ஆவியான, இதை நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து வையுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜெபம் என்பது எழுப்புதலை உருவாக்குகிறது. ஆவியின் அபிஷேகம் என்பதுதான், பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த எழுப்புதலை பிறப்பிக்க பண்ணுகிறார். உங்கள் சபை எழுப்புதலை பிறப்பிக்கிற சபையா இருக்கணும். எழுப்புதல் பிறக்கணும் உங்க சபையில. ஜனங்கள் வரணும், வருகிறவர் எழுப்புதல் அடையணும். வந்து ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள், எழுப்புதல் அடைந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப எழுப்புதல் பிறக்கிற இடமா நம்முடைய சபை மாறணும்னா அதுல முதல்ல ஜெபம் வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஒரு கருவிலை குழந்தை உருவாவதை போல எழுப்புதல் என்பது சபையிலே உருவாகும். அந்த எழுப்புதல் எப்ப பிறக்கும் அப்படின்னு கேட்டா
ஆவியானவர் வரும்பொழுதுதான் அந்த எழுப்புதல் பிறக்கும். 10 நாள் ஜெபம் பண்ணினார்கள், எழுப்புதல் உருவாயிற்று. 10வது நாள் ஆவியானவர் இறங்கினார், எழுப்புதல் பிறந்து விட்டது. அதுதான் நாளைக்கு உங்களுடைய அனுபவமா மாறப்போகுது. இப்ப நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து வைக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய ஆராதனையில் இடம் கொடுக்கிறீங்க, உங்க ஆன்லைன் பிரேயர்ல இடம் கொடுக்கிறீங்க. சும்மா வாருங்கள் நம்ம ஜெபம், அப்படி இல்லை. நீ வேணுமானா ஒன்று செஞ்சு பாருங்க, ஒரு ஆராதனைய வெறும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கே விட்டுருங்க. யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், எந்த ஒரு மனிதனும் பேச வேண்டாம். எல்லாரும் வந்து நம்ம காத்திருப்போம். ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுப்போம். எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே. ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுவதற்கு எந்த தடையும் போடாம ஆவியானவர் ஃப்ரீயா கிரியேசிவருக்கு விட்டு கொடுங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாள்ல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும், சபை மாறிவிடும், சபையின் அனுபவங்கள் மாறிவிடும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட அசைவாட ஒழுங்கற்றவைகள் ஒழுங்குள்ளவைகளாய் மாற ஆரம்பித்து விடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் அசைவாட ஆரம்பிச்சா அப்புறம் தான் கர்த்தர் அவைகளிலே உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒளி உண்டாகட்டும் என்றார், இருள் உண்டாகட்டும் என்றார், ஒளியும் இருளும் பிரியட்டும் என்றார், அங்கே தண்ணி உண்டாகட்டும் என்றார். கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? பயன்படுத்துகிறோம். அதுதான் நீங்க கவனிக்கணும். சபையில பயன்படுத்துகிறோம், ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம். நான் என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவதில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விடுங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, கொஞ்சம் நேரம் வாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவோம். நம்ம எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையிலே பேசுவோம். 5வது நிமிஷம் நிறுத்தி விடுவோம். அடுத்து என்ன செய்வோம்? அடுத்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் இருக்கிறது, வாருங்கள் அங்கே போவோம். அப்போ கொஞ்ச நேரம் துதிப்போம். துதிச்சு முடிச்ச பிறகு இது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பயன்படுத்துறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்தணும்னா ஃபுல்லா உங்களை சப்மிட் பண்ணிடணும், முழுசும் காத்திருக்கணும். அவர் பேசட்டும், அவர் என்னை ஏவினால் நான் பேசுவேன். காத்திருந்து பாருங்களேன், உங்க ஊழியம் மாறிவிடும், சபை மாறிவிடும். எந்த மனிதனும் எந்த ப்ரோக்ராம்லாம் போடாதீங்க. ஆவியானவருடைய நிறைவுக்கு காத்திருங்க, ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு காத்திருங்க, ஆவியானுடைய கிரியை காத்திருங்க. யார் மூலம் பேசினாலும் இடம் கொடுங்கள், யார் மூலம் ஆவியானவர் பேசினாலும். ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, கர்த்தர் பேசினால் அதை கேளுங்க, கர்த்தர் துதிக்க சொன்னா துதியுங்கள். ஏதாவது ஒரு நேரம் ஒரு பிரேயர்ல செய்யுங்கள். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை. சில ஊழியர்களாக நாங்கள் கூடி 4 மாடியில் 3 நாட்கள் முழு உபவாசத்தில், நாங்கள்லாம் ஊழியர்களாக இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டோம். என்ன எங்களுக்கு தெரியும் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரசங்கம். நாங்கள் கொஞ்சம் ஊழியர்கள், நான் மோகன் சிலாசர் அண்ணன் அவர்கள், இன்னும் சில முக்கியமாக அப்பாத்துறை அண்ணன் இருந்தபோது அவங்க, இன்னும் கொஞ்சம் பேர் மாத்திரம் நாங்கள் கூடி 3 நாள் ஃபாஸ்டிங்கில் எந்த ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு 50 பேர் இருப்போம், எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்து அப்படியே பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு ஆவியான நிரம்ப அப்படியே அந்த நேரம் போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் வெளிப்பட்டு பேச ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட 11-12 வருஷமா இந்த காரியங்கள் தான். ஏறத்தாழ 2004 இருந்து பாருங்களேன், ஒரு 16 வருஷம் இருக்குமா, 16-17 வருஷமா தொடர்ந்து வருடந்தோறும் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எதெல்லாம் பேசுகிறாரோ அடுத்த வருஷத்திலே ஊழியத்தில் அவைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஊழியம் புது பரிமாணத்தை கண்டு அது வேறு விதங்களிலே பயணித்துக் கொண்டு வருவதை கண்கூடா பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்துவதல்ல. என் ஆராதனைக்கு நான் வந்து பயன்படுத்திக் கொள்ளுகிறேனே அது இல்லை, நான் பாட்டு பாடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துறேனே அது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்க விட்டு கொடுக்கணும், முழுசா சப்மிட் பண்ணிடணும். என்னன்னாலும் செஞ்சுக்கங்க ஆண்டவரே, என்னன்னாலும் செஞ்சுக்கங்க. நான் பாடணுமா பாடுகிறேன், பிரசங்கம் பண்ணணுமா பேசுகிறேன். ஆவியானவர் நடத்துங்க. இன்னைக்கு எங்களுக்கு நீர் தான் நடத்துங்க. நாங்க உங்களை பயன்படுத்துறோம், நீங்க எங்களை பயன்படுத்து. காத்திருந்து பாருங்களேன், சபையில கொஞ்ச நாள்ல உங்களுடைய சபை வேற மாதிரி மறுரூபம் அடைகிறதை பார்ப்பீர்கள். ஆவியானவர் அசைவாட 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 ஒழுங்கின்மையும் வெறுமையுமானதெல்லாம் சீர்படுத்தப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஒன்றுமில்லாமல் இருந்து பல காரியங்கள் புதிதாக உருவாக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். அப்படிதான் உருவாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் அசைவாடினார், அசைவாட அசைவாட ஒவ்வொன்னா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சபையில் புதிய காரியங்கள் உருவாக்கப்படும். அப்ப ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுங்கள், ஆவியிலே நிறைந்திருங்கள்.
கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறுவதற்கு கர்த்தருக்கு பூரணமாக இடம் கொடுங்க. மற்ற நாட்களில் நம்ம ஆராதனை ஒழுங்குகளை கடைபிடியுங்கள். ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க, ஜெபத்துக்கு பயன்படுத்துங்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கங்க. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவியானவர் உங்களை முழுவதும் பயன்படுத்துவதற்கு, சபையை பயன்படுத்துவதற்கு, அவர் உலாவுவதற்கு சபையின் கதவுகளை திறந்து வையுங்கள். செஞ்சு பாருங்க. நான் சொல்லுவது நான் சரியா சொல்லிட்டேனான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் என்ன புதுமைகளை உங்கள் நடுவிலே உருவாக்குகிறார் என்று, எப்படி புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வடிவமைக்கிறார் என்று. இது சொல்லி தெரிவதில்லை, ருசித்து உணர வேண்டிய காரியம். அதுதான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகளை போட்டு வச்சு, ஆவியானவர் 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் நீர் பேசும், அப்புறம் நாங்கள் பாட்டு பாடணும், நாங்கள் காணிக்கை எடுக்கணும், நம்ம காத்திருக்கிறோமே, அதெல்லாம் வேண்டாம். உடைச்சிட்டு ஒரு நேரம் மாசத்துல ஒரு நாளாவது ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுங்கள். ஆவியானவர் தெளிவாய் பூரணமான காரியங்களை வெளிப்படுத்தவும், பேசவும், பலப்படுத்தவும், சபையிலே உருவாக்கப்பட வேண்டியவர்களை உருவாக்கவும், வெட்டப்பட வேண்டியவர்களை வெட்டவும், சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களை சுத்திகரித்தும் கர்த்தர் தான் விரும்புகிற வண்ணம் அதை மாற்றிக்கொண்டே வருகிறதை பார்ப்பீர்கள். அப்ப ஆவியானவர் வரும்போதுதான் எழுப்புதல் அந்த சபையில பிறக்க ஆரம்பிக்கிறது. கடைசி 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்துக்கு போகிறோம். 3வது காரியம் என்ன தெரியுமா? எழுப்புதல் வருவது பெருசல்ல, சபையில எழுப்புதல் பிறப்பது பெருசல்ல. எழுப்புதல் எங்கும் பரவ செய்யப்பட வேண்டும். அப்பதான் அந்த எழுப்புதல் நிற்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.